லாஸ்ட் என்னென்ன பார்த்தோம்? ஆதிச்சநல்லூர் பற்றி பார்த்தோம். ஆதிச்சநல்லூர் எந்த நதிக்கரைங்க? எந்த நதிக்கரை? என்ன நதிக்கரை? தாமிரபரணி நதிக்கரை. என்ன சொல்லுவோம்? இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்? பொருணைன்னு சொல்லுவோம். நதிக்கரை பேர் என்னது? பொருணை அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இது கீழே வந்து என்னன்னா சிவகலை அப்படிங்கிற ஊர் இருக்கும், அதுவும் பார்த்துக்கோங்க. சிவகலை, ஆதிச்சநல்லூர் ரெண்டுமே வந்து இதுக்கு எதுனா பொருணை நதி நாகரிகத்துக்கு கீழே வரும். இதை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பையம்பள்ளி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தது வந்து பையம்பள்ளி பற்றி பார்த்தோம். ரெண்டாவது அரிக்கைமேடு, அடுத்து பையம்பள்ளி பார்த்தோம். அரிக்கைமேடு பற்றி பார்த்தோமா? அரிக்கைமேடு அப்படிங்கிறது எந்த இதில் இருக்கும்? எந்த ஸ்டேட்டில் இருக்கு? யூனியன் பிரதேசமா? புதுச்சேரியில் இருக்கு. எங்க இருக்கு? புதுச்சேரி, புதுச்சேரியில் இருக்கு. இங்க முக்கியமா சொன்னது என்ன பொருட்காரனா கண்ணாடி மணி தொழிற்சாலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கண்ணாடி மணி தொழிற்சாலை அப்படிங்கிறது இங்க அரிக்கைமேடு குடியம் அப்படிங்கிறதுல சரி, குடிக்காடு அப்படிங்கிறதுல குடியம் வேற, குடிக்காடு வேற. குடிக்காடு அப்படிங்கிற இடத்துல வந்து என்னன்னா இங்க கண்ணாடி மணி தொழிற்சாலை இருக்கும். கண்ணாடி தொழிற்சாலை வந்து இங்க இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா கண்ணாடி தொழிற்சாலை வேற என்ன? ரோமானிய நாணயங்கள். ரோமானிய நாணயங்கள் கிடைச்சிருக்கும் அரிக்கைமேடுல. இதெல்லாம் பார்த்துருப்போம். அடுத்து வந்து இந்த மார்ட்டிமர் வீலர் அப்படின்ட்டு இங்கே ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு அப்படின்லாம் பார்த்துருப்போம். அப்போ அவர் வந்து இந்த மார்ட்டிமர் வீலர் அப்படிங்கிறது எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா பிரிட்டன். மார்ட்டிமர் வீலர் அப்படிங்கிறாரு பிரிட்டன். அதை மட்டும் எழுதிக்கங்க, போன கிளாஸ் சொல்லலாம் கொடுத்துருக்கோம். பிரிட்டன். மார்ட்டிமர் வீலர் அப்படிங்கிறது எந்த நாட்டை சேர்ந்தவர்னா பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர். இந்த ஜேம் கசல் இருக்காங்க பார்த்தீங்களா? ஜேம் கசல் அப்படின்னு ஒருத்தரை பார்த்துருப்போம். ஜேஎம் கசல் அப்படின்னு ஒருத்தரை பார்த்துருப்போம். இவர் வந்து பிரெஞ்சு. ஜேஎம் கசல் அப்படிங்கிறது பிரெஞ்சு. பிரிட்டன் அப்படிங்கிற அது யாருன்னா மார்ட்டிமர் வீலர் அப்படிங்கிறது பிரிட்டன். மார்ட்டிமர் வீலர் அப்படிங்கிறவங்க எந்த இதுனா பிரிட்டன். இந்த மார்ட்டிமர் வீலர் கூட ஒருத்தர் இருப்பாரு. மார்ட்டிமர் வீலர் அவர் கூட யார் இருப்பாங்கன்னா ராபர்ட் எரிக் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. யார் இருப்பாங்கன்னா ராபர்ட் எரிக். அதே மென்ஷன் பண்ணுங்க. ரெண்டு பேருமே பிரிட்டன் தான். ரெண்டு பேருமே பிரிட்டன் தான். பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு சேர்ந்தவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க. யார் யாருன்னு இருப்பா? இந்தியாவை சாரி தமிழ்நாடு கிடையாது, இந்தியாவை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க சொல்லியிருப்பேன். யார் யார் இருக்கா? கோஸ், கிருஷ்ணதேவா. கோஸ் அப்படின்னு மற்றும் கிருஷ்ணதேவா இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பையம்பள்ளி அப்படின்னு பார்த்தோம். பையம்பள்ளியை பற்றி பார்த்தோம். அது வந்து என்னன்னா திருப்பத்தூர் மாவட்டம். பையம்பள்ளி அப்படிங்கிறது திருப்பத்தூர் மாவட்டம். இந்த பிளேஸ் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. எந்த வருஷம் பண்ணியிருப்பாங்க அப்படி பாருங்க. இது வந்து பையம்பள்ளி. பையம்பள்ளி அப்படின்னா திருப்பத்தூர். இது ஆராய்ச்சி பண்ணது எஸ்ஆர் ராவ். ஆராய்ச்சி பண்ணது யாருன்னா எஸ்ஆர் ராவ். எஸ்ஆர் ராவ் தான் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. எந்த வருஷம்னா 1964. 1964 ஆராய்ச்சி பண்ணா எஸ்என் ராவ். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல. திருப்பத்தூர் மாவட்டம். இந்த ஆர்டர் தெரியுமா? டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சாங்க, அந்த ஆர்டர் தெரியுமா? டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சிருப்பாங்க 2019. புதுசா வந்து ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் வச்சிருப்பாங்கல்ல புதுசா. 2019 வந்து ஒரு 5 டிஸ்ட்ரிக்டும் 2020 ஒரு டிஸ்ட்ரிக்டும் வந்திருப்பாங்க. தெரியுமா ஆர்டர்? தெரியுமா? தெரியுமா தெரியாது? எக்ஸ்பிளைன் கேட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் தென்காசி.
ஃபர்ஸ்ட் என்னது தென்காசி. இது வந்து 33வது டிஸ்ட்ரிக்ட். இங்கே வந்து எழுத வேணாம், இதை சும்மா நம்ம ரீகால் பண்ணுறோம் அவ்வளோதான். இது வந்து சைடில் வேற எங்கே எழுதிக்கிங்க, இந்த நோட்ஸில் வந்து இது எழுதலாம். தென்காசி அப்படிங்கிறது 33வது டிஸ்ட்ரிக்ட். அடுத்து வந்து என்னன்னா கள்ளக்குறிச்சி 34வது டிஸ்ட்ரிக்ட். 35வது டிஸ்ட்ரிக்ட் வந்து திருப்பத்தூர். 35வது டிஸ்ட்ரிக்ட் தான் என்னது திருப்பத்தூர். 36 அப்படிங்கிறது ராணிப்பேட்டை. 36 ராணிப்பேட்டை. 37 வந்து செங்கல்பட்டு. தெக்கத்தி ராசன்னா வச்சு தெக்கத்தி ராசன்னா வச்சுக்கோங்க. 33 அப்படிங்கிறது தென்காசி. 33 அப்படிங்கிறது தென்காசி. அடுத்து 34 அப்படிங்கிறது கள்ளக்குறிச்சி. 35 திருப்பத்தூர். 36 ராணிப்பேட்டை. இந்த சாமுட்டு செங்கல்பட்டு அப்படின்னு வரும். இது வந்து 37வது டிஸ்ட்ரிக்ட். 38 வந்து மயிலாடுதுறை. 38 என்னது மயிலாடுதுறை. இதெல்லாம் வந்து இந்த நோட்ஸ் எழுதக்கூடாது, அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். வேற எங்க சைடில் எழுதி வச்சுக்கணும். ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி எழுதுறது தனியாக எழுதி வச்சுக்கணும், இங்கே எழுதக்கூடாது. இந்த மயிலாடுதுறை அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிச்சிருப்பாங்க. பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிச்சிருப்பாங்க. மயிலாடுதுறையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். ஏற்கனவே 2020 தஞ்சை, திருவாரூர், அடுத்து வந்து தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், அப்புறம் கடலூர். தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், புதுக்கோட்டை. இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிச்சிருப்பாங்க. இப்போ வந்து என்னன்னா மயிலாடுதுறை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அது கூட சேர்த்து அறிவிச்சிருப்பாங்க மயிலாடுதுறை அப்படின்னு. சரி, இது இங்கே எழுதிருக்காங்க. நான் அழைச்சேன். நம்ம இது அழைச்சது வந்து இங்கே இருக்கக்கூடாது, மற்றது மட்டும் தான் நம்ம திருப்பத்தூர். இப்போ இது என்னன்னா புதிய கற்காலம். ஏற்கனவே நேற்று பார்த்தது எல்லாமே புதிய கற்காலம். இது புதிய கற்காலம். காலம் வந்து 1000 கிமு 1000. ஏன்னா நேற்று பார்த்தது தான், பார்த்தது எழுதியிருந்தா திரும்ப எழுத வேணாம். அடுத்து வேளாண் ஆவணங்கள் கிடைச்சிருக்கும். குடிசை மேலே பள்ளங்கள் இருந்திருக்கும். அடுத்து மயிலாடும்பாறை பற்றி பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்? மயிலாடும்பாறை. மயிலாடுதுறை வேற, மயிலாடும்பாறை வேற. அதெல்லாம் பார்த்துக்கணும். மயிலாடும்பாறை அப்படிங்கிறது எந்த டிஸ்ட்ரிக்ட்ங்க? மயிலாடும்பாறை எந்த டிஸ்ட்ரிக்ட்? கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். இதான் வந்து ரொம்ப பழங்காலத்து 4000 வருஷத்துக்கு உட்பட்ட ஒரு கரிம பொருட்கள் கிடைச்சிருக்கும். எங்கன்னா மயிலாடும்பாறையில் கிடைச்சிருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்த வாட்டி கேட்க வாய்ப்பு இருக்கு. பார்த்துக்கணும். மயிலாடுதுறை வேற, மயிலாடும்பாறை வேற. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கணும். அடுத்து தருமபுரியில வந்து மோதூர் அப்படிங்கிற இடத்துல என்னன்னா இது கூட சேர்ந்து வரும். தருமபுரியில மோதூர் அப்படிங்கிற இடமும் இந்த பையம்பள்ளி கூட சேர்ந்து வரும். பையம்பள்ளி கூடிய மோதூர் அப்படிங்கிறது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். இங்க என்ன ஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா கற்கோடாரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. கற்கோடாரி. இதெல்லாம் வந்து எல்லாம்னா பையம்பள்ளி கூட சேர்ந்து புதிய கற்காலத்துக்கு கீழே வருவதெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா பையம்பள்ளி வேற இருந்தால் தொரப்பள்ளி எழுதிக்கிங்க. தொரப்பள்ளி இதெல்லாம் வந்து புதிய கற்காலத்துக்கு சான்று. தொரப்பள்ளி, தருமபுரி அப்படிங்கிறது. தொரப்பள்ளி, தருமபுரி. புதிய கற்காலத்துக்கான சான்று இதெல்லாம். மோதூர், தொரப்பள்ளி,
இதெல்லாம் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பூம்புகார். நெக்ஸ்ட் பிளேஸ் என்னன்னா பூம்புகார். பூம்புகார். காவேரி பூம்பட்டினம் இதான் சொல்லுவாங்க, காவேரி பூம்பட்டினம் சொல்லுவாங்க. புகார் அல்லது காவேரி பூம்பட்டினம். புகார் அல்லது புகார் அல்லது காவேரி பூம்பட்டினம். இதனால் துறைமுக நகரம். இது என்னன்னா துறைமுக நகரம். துறைமுக நகரம். அப்ப இந்த பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது சங்க காலம். இது எந்த பீரியடு? சங்க காலத்து பீரியட். சங்க காலம். யாரோட தலைநகரங்க பூம்புகார்? சேரரா, சோழரா, பாண்டியரா? யாரு? பாண்டியரா? பாண்டியரா சோழரா? சோழர்கள். ஏன் மற்றவங்களாம் ஆன்சர் பண்ண மாட்டீங்களா? ஒருத்தர் மட்டும் தான் ஆன்சர், மற்றவங்களாம் ஆன்சர் பண்ண மாட்டீங்களா? கொஸ்டினை கேட்க வேணாமா மற்றவங்கலாம்? கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணுங்க. இப்போ ஆஃப்லைனில் இருந்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து ஒவ்வொரு இதெல்லாம் பாயிண்ட் பண்ணி கேட்கலாம். ஆன்சர் கொஞ்சம் பண்ணுங்க நீங்களும், சரிங்களா? கேட்டாங்கன்னா ஒரு ஆன்சர் பண்ணுங்க, அப்போதான் வந்து நம்ம கற்றுக்க முடியும். இது யாரோட தலைநகரம்? சோழர்களின் தலைநகரம். சோழர்களின் தலைநகரம். சங்ககாலம் சோழர்களின் தலைநகரம். ஃபர்ஸ்ட் உறையூரில் வந்திருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணா தலைநகரத்தை மாற்றிருப்பாங்க. தலைநகரத்தை பூம்புகாருக்கு சோழர்கள் வர வர மாற்றிருப்பாங்க. உறையூர்ல இருந்து பூம்புகார் மாற்றிருப்பாங்க. இதை பற்றி சொல்ற நூல் வந்து பட்டினப்பாலை. சொல்ற நூல் வந்து பட்டினப்பாலை. கடலூர் உருத்திரங்கனாரா எழுதியிருப்பாரு. கடலூர் உருத்திரங்கனார் எழுதியிருப்பாரு. கடலூர் உருத்திரங்கனார். இதோட பாட்டுடைய தலைவன் யாருன்னா, யாருங்க பாட்டுடைய தலைவன்? தமிழ் படிச்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். பட்டினப்பாலை எழுதுன யார் எழுதியிருப்பா? கடலூர் உருத்திரங்கனார். இதோட பாட்டுடைய தலைவன் யாரு? யாரு? சவுண்ட கேட்கல, இது கேட்கல. கரிகால சோழன் தான். பட்டினப்பாலை அப்படிங்கிறது யாரு? கரிகால சோழன். பாட்டுடைய தலைவன் அப்படிங்கிறது யாரு? கரிகால சோழன். கடலூர் உருத்திரங்கனார். கடலூர் உருத்திரங்கனார் இந்த ஒரு ஆசிரியர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிருப்பான், இங்க வந்து இப்போ இந்த காவிரி பூப்பட்டினம் அப்படிங்கிறது என்னன்னா கடற்கொள்கள் அழிஞ்சு போயிருக்கும். இப்போ இருக்க ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி ஏரியா தான். மீதெல்லாம் நிறைய கடலால் மூழ்கி இருக்கும். இந்த காவிரி பூப்பட்டினம் வந்து இப்போ இருக்க பூம்புகார் அப்படிங்கிறது என்னன்னா அதோட ஒரு பாதி பகுதி மட்டும் தான் இருக்கு. மீதி பாதி பகுதி அப்படி வந்து கடல் கொள்ளப்பட்டிருக்கும். ஏதாவது சொல்லுவாங்கன்னா கடல் கொண்ட காவிரி பூம்பட்டினம் சொல்லுவாங்க. அந்த ஏரியா தான் இப்போ இருக்கிற ஏரியா கிடையாது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கடல்ல மூழ்க வைக்கப்பட்டுச்சு. கடல் கொண்ட காவிரி பூம்பட்டினம். கடல் கொண்ட காவிரி பூம்பட்டினம். ஓகே. இப்போ இங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1996ல கடலடி ஆய்வு நடத்திருப்பாங்க. 1996ல கடலடி ஆய்வு நடத்திருக்காங்க. அந்த ஆய்வு வந்து சப்போர்ட் பண்ணவங்க யாருன்னா கோவாவை சேர்ந்த கோவா தேசிய கடலாய்வு நிறுவனம். கோவால இது யார் 2 பேர் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கடலாய் ஆய்வு பண்ணியிருப்பாங்க. இன்னொருத்தவங்க சேர்ந்து யார் பண்ணியிருப்பாங்கன்னா தேசிய கடலாய்வு நிறுவனம். அது எங்க இருக்குன்னா கோவால இருக்கு. தேசிய கடலாய்வு நிறுவனம் எங்க இருக்கு? கோவால இருக்கு. அவங்க 2 பேர் சேர்ந்து கடலாய்வு பண்றாங்க. இதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புத்த விகாருக்கான அடித்தளம் இருக்கும். புத்த விகாரம்னா அந்த புத்தர் வழிபடுற இடம். புத்த விகாருக்கான விகார அடித்தளம் இருக்கும். புத்த விகார அடித்தளம் இருக்கும். புத்த விகார அடித்தளம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இடிபாடுகள் நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க. இடிபாடுகள் அதாவது
சம்திங் வந்து அரண்மனை அந்த மாதிரி ஏதாவது இடிபாடுகள் நிறைய கடலில் மூழ்கப்பட்டிருக்கும். அப்போ இங்கே என்ன செய்திருப்பாங்கன்னா யவனர்கள் குடியிருப்பு கிடைச்சிருக்கும். இங்கே என்னன்னா பூம்புகாரில் என்ன கிடைச்சிருக்கும், யவனர்கள் குடியிருப்பு கிடைச்சிருக்கும். யவனர்கள் குடியிருப்பு கிடைச்சிருக்கும். யவனர்கள் குடியிருப்பு கிடைச்சிருக்கும். இதுதான் பூம்புகார் பற்றினது. ஒன்று என்னன்னா புகார் சொல்லுவோம். சங்ககாலத்தில் இது சோழரின் தலைநகரம் என்னன்னா பூம்புகார் தான். பட்டினப்பாளைய இதை பற்றி சொல்லுவோம். பூம்புகாரை பற்றி இங்கே வந்து இறக்குமதி ஏற்றுமதி நடந்திருக்கோம் இருப்போம். சிலப்பதிகாரம் மணிமேகலை இதை பற்றி சொல்லுவோம். அடுத்து வந்து என்னன்னா கரிகால சோழன் அப்படிங்கிறது இந்த பட்டினப்பாளையோட பாடலை தலைவனாக இருப்பார். பாடலை தலைவன்னா அவரை பற்றி பாடப்பட்டிருக்கும். அடுத்து என்னன்னா கடலுக்கு கொண்ட காவிரி இந்த இப்போ இருக்க ஏரியா கிடையாது, கடலால் நிறைய மூழ்கடிக்கப்பட்டிருக்கும். இப்போ 1996 என்ன பண்ணோம், கடலடி ஆய்வு நடத்துகிறாங்க. அப்போ இது யார் கூட சேர்ந்து நடத்துகிறாங்கன்னா கோவா தேசிய கடலாய்வு நிறுவனம் கூட சேர்ந்து நடத்துகிறாங்க. அதை புத்த விகாருக்கான அடித்தளம் அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய இடிபாடுகள் நிறையா இருந்திருக்கு. அரண்மனைகள் அந்த மாதிரி கோயில்கள் அந்த மாதிரி சில இடிபாடுகள்லாம் அங்கே அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா பூம்புகாரில் புகார்னு சொல்லுவோம், காவேரி பூப்பட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கறது கொடுமணல். நெக்ஸ்ட் ஏரியா என்னது, கொடுமணல். கொடுமணல் கொடுமணல் எங்கே இருக்குன்னா ஈரோடு. இதான் ஃபஸ்ட்டு முக்கியம், ஈரோடு. இப்போ எந்த நதி எந்த நதி அப்படின்னு கேட்பாங்க. நொய்யல் நதிக்கரை. ஒரு ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து எந்த ஊரில் இருக்குது, அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அதே மாதிரி எந்த நதிக்கரை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் அதில் முக்கியமான பொருள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஆர்காலஜி சம்மந்தமாக இப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி, திடீர்னு புதுசாக வந்து ஒரு ஊரை மருங்கூர் அப்படிங்கிற ஒரு இடம் கண்டுபிடிச்சிருப்பாங்க, கடலூரில் இருக்கும். அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது என்னென்னா புதுசாக என்ன இருக்கும், அந்த ஊர் என்னன்னு பார்க்கணும். அப்போ அந்த ஊரில் முக்கியமாக எந்த நதிக்கரை பக்கத்தில் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஆர்காலஜி சம்மந்தமாக இருக்கிறது எல்லாமே நதிக்கரை சம்மந்தமாக தான் இருக்கும், நதிக்கரை பக்கத்தில் தான் இருக்கும். ஏன்னா அங்கே தான் வந்து நதி பக்கத்தில் போய் மக்கள் குடியேறதுக்கு காரணம் என்னன்னா அங்கே நீர் வளம் கொஞ்சம் இருக்கும். அது வந்து நம்ம உணவுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விவசாயம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக கடல் நதி எங்கே இருக்கோ, சரி கடலில் நதி எங்கே இருக்கோ நதி பக்கத்தில் தான் என்ன பண்ணிருப்பாங்க, குடியேறி இருப்பாங்க. சிந்துவெளி நாகரிகமாக இருக்கட்டும். அப்போ சிந்துவெளின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா அங்கே சிந்து அப்படிங்கிற ஒரு நதி இருக்குது, இண்டஸ் அப்படிங்கிற ஒரு நதி இருக்குது. அதே மாதிரி வைகை நதி நாகரிகம் சொல்கிறதுக்கு என்னென்னா அங்கே வந்து கீழடி அப்படிங்கிறது என்னென்னா கீழடி அப்படிங்கிறது வைகை நதி கரையில் பக்கத்தில் இருக்குது. இதுதான் வந்து சொல்கிறதுக்கு வந்து காரணம் இதுதான். ஓகேவா. எல்லாமே மக்களும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப முற்கால மக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா நதி எங்கே இருக்கோ அது பக்கத்தில் தான் போய் குடியேறுவாங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அது வந்து ஆடு மாடு வச்சுருப்பாங்க. ஆடு மாடுக்கு வந்து தண்ணி இது பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை அதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த நதி பக்கத்தில் போயிட்டு அவங்க போய் குடியேறதுக்கு காரணம் தான். நெக்ஸ்ட் இது என்னன்னா ஈரோடு. இது எங்க இருக்கு, ஈரோடு. இப்போ எந்த நதிக்கரை அப்படிங்கிறத பேசிட்டு இருந்தோம். எந்த நதிக்கரை, நொய்யல். நொய்யல் ஆற்றங்கரை. எந்த நதிக்கரை, நொய்யல் ஆற்றங்கரை. நொய்யல் அப்படிங்கிறது எதோட துணையா இருங்க, காவிரி. நொய்யல், பவானி, அமராவதி இது மூணுமே என்னன்னா காவிரியோட துணையாறு. இதில் ரைட் சைடில் வந்து காவிரியாக இப்படி போயிட்டு இருக்கும். இதெல்லாம் சும்மா காதில் வாங்கிக்க போதும். ரைட் சைடில் போயிட்டு இதெல்லாம் கனெக்ட் ஆகும். நொய்யல், அமராவதி, பவானி அப்படிங்கிறதான் ரைட் சைடில் இந்த காவிரியோட போய் சேரும். அது கரூருக்கு முன்னாடியே கொஞ்சம் சேரும். அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து என்னென்னா கரூரில் தான் அகண்ட காவிரியாக மாறும். ஏன்னா நீங்கள் இது பார்ப்பீங்க. சரி, நொய்யல் ஆற்றங்கரை. இது என்னன்னா நொய்யல் ஆற்றங்கரை. இப்போ இங்கே முக்கியமாக கிடைச்சது என்னன்னா இரும்பு உருக்காலை கிடைச்சிருக்கு. இரும்பு உருக்காலை. இரும்பு உருக்காலை வந்து கிடைச்சிருக்கு. இரும்பு உருக்காலை கிடைச்சிருக்கு. இங்க வந்து என்னன்னா நிறைய வணிக மையம் இருந்திருக்கும். சொல்ற பாயிண்ட் ரொம்ப முக்கியமா பார்த்துக்கணும். இங்க வந்து என்னன்னா வணிக மையங்கள் இருந்திருக்கும். வணிக மையங்கள் வந்து இங்க இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சிகப்பு மணிக்கற்கள் இங்க இருந்திருக்கும். இரும்பு உருக்காலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சிகப்பு மணிக்கற்கள்.
சிகப்பு மணிக்கற்கள், சிவப்பு சிவப்பு மணிக்கற்கள், சிவப்பு மணிக்கற்கள் இருக்கும். சரிங்க. இப்ப இதை பத்தி சொல்ற ரூல் அப்படிங்கிறது என்னன்னா, பதிற்று 10. இந்த பட்டினப்பாளைய பார்த்தோம், பதிற்று 10. பதிற்று 10னா அப்படி எந்த அரசரை பத்தி வரும்? சேரரை பத்தி வரும். பதிற்று 10 அப்படிங்கிறது இந்த நூல்ல வந்து கொடுமணல் என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா, கொடுமணம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்க? கொடுமணம் அப்படின்ட்டு இந்த நூலை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது என்னன்னா, இங்க இதான் ரொம்ப முக்கியமானது. இங்க வந்து என்னன்னா, இதான் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ வேற எங்க என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா, 6வது பாயிண்டா போட்டு எழுதிக்கிங்க. நூற்பு ஆலை. அப்புறம் என்னன்னா, நூற்பு கதிர்கள். ஊசி இருக்கு பாத்தீங்களா, அந்த நூல் கோக்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அங்க நூற்பு கதிர்கள் அதிகமா கிடைச்சிருக்கு. நூற்பு கதிர்கள் வந்து இங்க அதிகமா கிடைச்சிருக்கும். இந்த சிவப்பு மணி அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, கேமியோன்னு சொல்லுவாங்க. சரிங்க. நூற்பு கதிர்கள் அப்படின்னா அதையும் இந்த ஊசி நூக்கிற கதிர்கள் சொல்லுவாங்க. அது நூற்பு கதிர்கள். அது வேற என்ன சொல்லுவாங்கன்னா, மென்கீர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. மென்கீர். இது வந்து மென்கீர் நினைவு தூள் பார்த்துருப்பீங்க. மென்கீர் அப்படிங்கிறது அந்த மாதிரி குத்துக்கல் மாதிரி இருக்கும். மென்கீர் அப்படிங்கிறது நினைவு தூள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இங்க அதிகமா கடைக்கு இருக்கும். எதனா கொடுமணல். சரி, அவ்வளவுதான். இதுல வந்து என்ன நெக்ஸ்ட் வந்து கரூர். இதான் வந்து அவ்வளவுதான். இது அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து கரூர். நெக்ஸ்ட் வந்து என்னது? கரூர். அப்ப கரூர் அப்படிங்கிறது என்னன்னா, பழைய பேர் வஞ்சி. கரூர் அப்படிங்கிறது இதோட பழைய பேர் வஞ்சின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா, சங்ககால பொருள் கிடைச்சிருக்கும். சங்ககாலத்தை சேர்ந்தது. சங்ககால பொருட்கள் கிடைச்சிருக்கும். சங்ககால பொருட்கள் கிடைச்சிருக்கும். இப்ப இங்க வேற என்னன்னா, ரோம் நாணயங்கள். சேர அப்படி ரோம் நாணயங்களும் கிடைச்சிருக்கும். பாத்துங்க, இது வந்து டிஃபரெண்ட் அறிக்கை மாதிரி தவிர இங்க வந்து ரோம் நாணயங்கள் கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு? ரோம் நாணயங்கள் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இன்னொரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, ஆம்பரா ஜாடிகள். ஆம்பரா ஜாடி கிடைச்சிருக்கும். ஜாடி ஓடுகள். ஆம்பரா ஜாடி ஓடுகள் கிடைச்சிருக்கும். ஆம்பரா ஜாடி ஓடுகள் கிடைச்சிருக்கும். அடுத்து என்னன்னா, இங்க வந்து வேற எங்க கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஆம்பரா ஜாடி ஓடுகள். ஜாடி இருக்கும் பார்த்தீங்களா, நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கோலம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். சரி, இந்த மாதிரி ஜாடிலாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஜாடி ஓடுகள் கிடைச்சிருக்கு. இது உடஞ்சு போன மாதிரி கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து என்னன்னா, மத்திய திரைக்கடல் படி பானை ஓடுகள். மத்திய தரைக்கடல் பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. பானை ஓடுகள் இங்க கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, புகழூர் கல்வெட்டு கிடைச்சிருக்கும். புகழூர் கல்வெட்டு. இங்க சேரா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. புகழூர் கல்வெட்டுல ஒன்று கிடைச்சி, புகழூர்ல ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்கும். அந்த கல்வெட்டுல சேரா அப்படிங்கிற வார்த்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும். சேரா அப்படிங்கிற வார்த்தை வந்து கிடைச்சிருக்கும். சேரர் அப்படிங்கிறது இப்ப இந்த புகழூர் கல்வெட்டை சொல்றது என்னது, 3 தலைமுறை பத்தி சொல்லணும். உங்களுக்கு தெரியும் தானே. இது சேரரை பத்தினா 3 தலைமுறை பத்தி சொல்ற கல்வெட்டு என்னன்னா புகழூர் கல்வெட்டு தான்.
இன்னொன்னு காங்கேயம் காளை. இது வந்து ஸ்கூல் புக்லயே கொடுத்துருப்பாங்க. இந்த காங்கேயம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த காங்கேயம் காங்கேயம் 10th புக்லயோ 9th புக்லயோ சம்திங் கொடுத்துருப்பாங்க. தமிழ் புக்ல காங்கேயம் காங்கேயம் மாடு சரிங்களா? இந்த காங்கேயம் மாடை பொறித்த நாணயங்கள் கிடைச்சிருக்கும். இது வந்து கிபி 1ஆம் நூற்றாண்டு சொல்லியிருப்பாங்க. இந்த காலம் வந்து கிபி 1ஆம் நூற்றாண்டு. எங்க கிடைச்சிருக்குன்னா கரூர்ல. எங்க கிடைச்சிருக்கும்? கரூர்ல கிடைச்சிருக்கும். பாத்துங்க, கரூர் பத்தி இதான். அப்ப சேரரை பத்தினதுதான் இது. சேரர் ஆண்ட இதுதான் வந்து கரூர் அப்படிங்கிறோம். இப்போ அதை பேஸ் பண்ணி வந்தபோது நீங்க இது வந்து அப்படி போடுவோம். ஒன்று வந்து சங்ககாலத்து பொருட்கள் கிடைச்சிருக்கு. அடுத்து ரோம் நாணயங்கள் கிடைச்சிருக்கு. ஆம்பரா ஜாடி கிடைச்சிருக்கு. மத்திய தரைக்கடல் பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. அடுத்து புலூர் கல்வெட்டு இங்கே கிடைச்சிருக்கு. அடுத்து காங்கேயம் மாடு அப்படிங்கிற பொறித்த நாணயங்கள் இங்கே கிடைச்சிருக்கு. இந்த நாணயம் அப்படிங்கிறது கிபி 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. கிபி 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பொருந்தல். நெத்தி என்னன்னா பொருந்தல். ஒரு சில இன்ஃபர்மேஷன் புக்லேயும் இருக்கும், புக் அவுட் சைடு இருக்கும். ஒரு டைம் வந்து ஸ்கூல் புக் ஒரு டைம் படிச்சுங்க. 6th புக்கு 9th புக் வந்து ஒரு டைம் படிச்சுங்க. அது பொருந்தல் அப்படிங்கிறது திண்டுக்கல். இந்த ஏரியா தான் ரொம்ப முக்கியம். எங்க அப்படின்ட்டு ஏரியா தான் முக்கியம். பொருந்தல் அப்படிங்கிறது திண்டுக்கல். பொருந்தல் அப்படிங்கிறது திண்டுக்கல். கொடுமணல் அப்படிங்கிறது ஈரோடு. பையம்பள்ளி அப்படிங்கிறது திருப்பத்தூர். ஓகேங்களா? இது 3 வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா பார்த்து. பொருந்தல் அப்படிங்கிறது திண்டுக்கல். இப்போ திண்டுக்கல்னா என்னென்ன வச்சுக்கிறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். திண்டுக்கல்ல அந்த தலப்பாக்கட்டு பிரியாணி கிடைக்கணும்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் வச்சுக்கோங்க. அப்ப இரும்பு பெருங்கற்காலம். இது இரும்பு காலம் இல்லாட்டி பெருங்கற்காலம். இரும்பு காலம் மற்றும் பெருங்கற்காலம் சொல்றோம். இப்போ எங்கன்னா பழனிக்கு இப்போ திண்டுக்கல் அப்படின்னா பழனிக்கு அருகே இருக்கு. பழனிக்கு அருகே. இப்போ இங்க என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா நெல் ஜாடிகள். அந்த நெல் ஜாடி அப்படிங்கிறது என்னன்னா 4 கால்கள் கொண்ட நெல் ஜாடி இருந்திருக்கும். நெல் ஜாடி கிடைச்சிருக்கும் இங்க. அந்த நெல் ஜாடி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா 4 கால்கள் கொண்டிருக்கும். இந்த மாதிரி 4 கால்கள் கொண்டிருக்கும். 4 கால்கள் கொண்ட நெல் ஜாடி கிடைச்சிருக்கும். நான்கு கால்கள் கொண்ட நெல் ஜாடி இங்க கிடைச்சிருக்கும். 4 கால்கள் கொண்ட நெல் ஜாடி வந்து இங்க கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் வேற என்ன கிடைச்சிருக்குன்னா இங்க வந்து கதிர் அருவாள். பொருந்தல் கதிர் அருவாள். பொருந்தல் என்ன கிடைச்சிருக்கு? கதிர் அருவாள் கிடைச்சிருக்கு. இது புக் பேக்லயே இந்த வார்த்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க. கொழுமுனைன்னு சொல்லியிருக்காங்க. ஈட்டி கொழுமுனை அப்படின்ட்டு இங்க கிடைச்சிருக்கும். இது புக் பேக்லயே இந்த கொஸ்டின் இருக்கிறதுனால இது கேட்கறது வாய்ப்பு இருக்கு. கொழுமுனை. இது வந்து என்னன்னா புக் பேக். இது வந்து கொழுமுனைகளும் கிடைச்சிருக்கும். கொழுமுனைகள் வந்து இங்க கிடைச்சிருக்கும். எப்படி பார்த்து கொழுமுனைனா இந்த இரும்பால் செய்ய போற பொருள் தான். இந்த ஈட்டி இந்த கொழுமுனை அப்படிங்கிறது ஆயுதமா யூஸ் பண்றது தான். கதிரடிகள் அப்படிங்கிறது இது வேன் செய்யறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஈட்டி அந்த கொழுமுனைனா எதுக்காகனா போர் வீரர்களுக்காக யூஸ் பண்ற இது ஆயுதம் தான். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா தமிழ் பிராமி. இதெல்லாம் ரொம்ப இதுல வந்து பெக்குலரா ரொம்ப நல்லா நான் வச்சுக்கணும். இந்த நெல் ஜாடி அப்படிங்கிறது 4 கால்கள் கொண்ட நெல் ஜாடி. அதுக்கப்புறம் நம்ம சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா கொழுமுனைன்னு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா? இப்போ இந்த கொழுமுனை அப்படிங்கிறது இந்த பெக்குலரா இருக்கிறத நான் வச்சுக்கணும். மற்றதெல்லாம் வந்து தமிழ் பிராமி கல்வெட்டு அப்படி கிடைக்கிறது தான். அதுக்கப்புறம் என்னன்னா இந்த இரும்பு கருக்காலம் அந்த எந்த காலம் எந்த டிஸ்ட்ரிக்ட் அது வந்து எந்த நதிக்கரை அப்படின்னு பார்த்துக்கணும். எந்த நதிக்கரைன்னு பார்த்துக்கணும்.
இப்போ இந்த மாதிரி திண்டுக்கல் அப்படின்னா இது எல்லாமே வைகை நதிக்கரை நாகரிகம் தான். வைகை நதிக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் பொருந்தல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இங்க வேற என்ன கிடைச்சிருக்குன்னா வா ஐரா மோதிர ஸ்டாண்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த மோதிரத்துல வந்து இந்த பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, வேற முடியாது. வா ஐரா மோதிர ஸ்டாண்ட் ஒன்று கிடைச்சிருக்கும். வா ஐராஜா மோதிர ஸ்டாண்ட் அப்படின்னா அந்த ஸ்டாண்ட் மாதிரி இப்படி வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து மோதிர ஸ்டாண்ட் இருக்கு. ஆயிரம் மோதிர ஸ்டாண்ட் கிடைச்சிருக்கு. இங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா பீட்டா அனலிட்டிக்கல் ஆய்வு பண்றாங்க. ஆய்வு இந்த ஆய்வின்படி என்ன பண்ணிருப்பாங்கன்னா இது வந்து கிமு 490 ஆண்டு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆய்வின்படி என்ன பண்ணிருக்காங்கன்னா பொருள் அப்படிங்கிறது கிமு 490 சொல்லியிருப்பாங்க. இது வந்து என்னன்னா இங்க கிடைச்ச பொருட்கள்லாம் பெருங்கற்காலத்தை சேர்ந்த பொருட்கள்லாம் இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. கிடைச்ச பொருட்கள்லாம் பெருங்கற்காலத்தை சேர்ந்த பொருட்களா இருக்கலாம். பெருங்கற்காலத்தை சேர்ந்த பொருட்களா இருந்துக்கலாம் சொல்லியிருப்பாங்க. இதான் வந்து என்னன்னா ஸ்கூல் புக்கில் சிலலாம் சொல்லியிருப்பாங்க. அது அந்த அளவுக்கு மற்றெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இது கூட நல்லா பார்த்துக்கணும். கதிர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ கதிர் கிடைச்சதுன்னா என்னன்னா நெல் விளைவித்துக்கான சான்று கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இங்கே தான் கிடைச்சிருக்கும். பொருந்தல்லாம் வந்து நெல் விளைவித்திற்கான சான்று ஃபர்ஸ்ட் இங்கே தான் கிடைச்சிருக்கும். அதுவே ஆழ்ச்சூழல் கிடைச்சிருக்கும். இங்கே போட்டு ஃபர்ஸ்ட் தான் ஆகுது. நெல் விளைவித்ததற்கான சான்று ஃபர்ஸ்ட் இங்கே கிடைச்சிருக்கும். நெல் விளைவித்த சான்று. அப்போ கதிரறிவாள் அப்படின்னு கிடைச்சதுன்னா என்னன்னா நெல் விளைவித்த சான்று இங்கே இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கீழடி. அடுத்து என்ன பார்க்க போறோம்? கீழடி. ஒன்பதாம் கட்ட அகழ்வாராய்ச்சி. இப்போ என்ன கட்ட அகழ்வாராய்ச்சி 9th பேஸ்ல போயிட்டு இருக்கு. 9th பேஸ். இதெல்லாம் சும்மா இப்போ இருக்கு. கீழடி. கீழடி எந்த டிஸ்ட்ரிக்ட்? சிவகங்கை. கீழடி சிவகங்கை. திருபுவன வட்டம். கீழடி திருபுவன வட்டம். கீழடி திருபுவன வட்டம். இது என்ன சொல்றாங்கன்னா அந்த பகுதி பேரு பள்ளிச்சந்தை திடல். பள்ளிச்சந்தை திடல். பள்ளிச்சந்தை திடல். கீழடி வட்டம், அந்த திருபுவன வட்டம், பள்ளிச்சந்தை திடல்னு சொல்றாங்க. இப்போ இவங்க வந்து ரீசெண்டாக அந்த புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் அது யூஎஸ்ல இருக்கிற பீட்டா அனலிட்டிகா அப்படிங்கிறது ஆய்வு நிறுவனம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. அது வந்து காலம் அது புக்கில் இருக்கிறதா கிமு 6ஆம் நூற்றாண்டு சொல்லியிருப்பாங்க. கிமு 6ஆம் நூற்றாண்டு இந்த காலத்தை சேர்ந்ததாக சொல்லியிருப்பாங்க. கீழடி அப்படிங்கிறது கிமு 6ஆம் நூற்றாண்டு சொல்லியிருப்பாங்க. பெருங்கற்காலம்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பெருங்கற்காலம்னு சொல்றாங்க. கிமு 6ஆம் நூற்றாண்டு பெருங்கற்காலம்னு சொல்றாங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது வந்து ஒரு இப்போ வந்து 9th பேஸ். இதை முதல்ல வந்து 4 கட்ட அகழ்வாய்வு பண்ணியிருப்பாங்க. அது யார் பண்ணியிருப்பாங்கன்னா மத்திய அரசு தான் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 4 பேஸ் அப்படிங்கிறது யார் பண்ணியிருப்பாங்கன்னா மத்திய அரசு தான் பண்ணியிருப்பாங்க. பாருங்க, முதல் 4 கட்ட ஆய்வு யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா
முதல் 4 கட்ட ஆய்வு யார் பண்ணியிருப்பாங்கன்னா மத்திய அரசு தான். மத்திய அரசு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முதல் 4 கட்ட ஆய்வு பண்ணியிருப்பாங்க. மத்திய தொழில்துறை, மத்திய தொழில்துறை, மத்திய அரசுன்னு சொல்லக்கூடாது, மத்திய தொழில்துறை, மத்திய தொழில் துறை. அடுத்து வந்து அடுத்த அப்புறம் இந்த 5, 6, 7, 8, 9 இதெல்லாம் யார் பண்றா அப்படின்னா தமிழக தொல்லியல் துறை. தமிழக தொல்லியல் துறை, தமிழக தொல்லியல் துறை தான் இந்த ஆய்வெல்லாம் பண்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பண்ணும்போது யாரு 1, 2 அப்படிங்கிறது அமர்நாத் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற 1, 2 அப்படிங்கிறது யார் ஃபைன் பண்ணியிருப்பா அப்படின்னா, அதாவது மத்திய அரசு பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் பண்ணியிருப்பாங்க. அதில் 1, 2 மட்டும் யாரோட அது அப்போ வந்து டேரக்டர் யாருன்னா ஆர்காலஜி டேரக்டர் யாருன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன். அமர்நாத் ராமகிருஷ்ணன். அப்போ 3, 4 மட்டும் யார் பண்றா அப்படின்னா BS ராமன். 3, 4 பண்றது வந்து BS ராமன் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 5ல இருந்து வந்துருப்பாங்கன்னா தமிழ்நாடு மாநில தொழில்துறை, தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை 5ல இருந்து. இப்போ 5 மட்டும் யார் பண்ணியிருப்பாங்கன்னா அது மட்டும் பார்த்துக்குவோம். சிவானந்தன் அப்படின்னு ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. 5வது வந்து சிவானந்தம் அப்படின்ட்டு ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. சிவானந்தம் அப்படின்னு பண்ணியிருப்பாரு. இப்போ எங்க என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, இது வந்து கீழடி அடிக்கிறது நகர நாகரிகம் சொல்றாங்க. கீழடி அடிக்கிறது என்னது நகர நாகரிகம் சொல்றாங்க. கீழடி அடிக்கிறது நகர நாகரிகம். இங்க வந்து என்னன்னா கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் இருந்திருக்கு. கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் இங்க இருந்திருக்கு. கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் இருந்திருக்கு. 3வது என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து கண்ணுக்கு மைத்திட்டும் குச்சிகள் மாதிரி இருந்திருக்கும் கருவிகள். மைத்திட்டும் கருவி, பெண்கள் வந்து அழகுக்காக யூஸ் பண்ற மைத்திட்டும் கருவி இங்க கிடைச்சிருக்கு. ஃபோர்த் வந்து பார்க்கும்போது என்னன்னா, இங்க வந்து அந்த கேமியோ அப்படிங்கிறத சிவப்பு மணி கிடைச்சிருக்கும். சிவப்பு மட்டும் கருப்பு மணி கிடைச்சிருக்கும். கேமியோ அப்படிங்கிற சிவப்பு மட்டும் கருப்பு மணி கிடைச்சிருக்கும். அடுத்து வேற என்ன கிடைச்சுன்னா சுட்ட செங்கல் சுவர்கள். ஏன்னா நகர நாகரிகம் சொல்லிட்டோம் பார்த்தீங்களா, அதனால இங்க என்ன கிடைச்சிருக்குன்னா சுட்ட செங்கல் சுவர்கள் கிடைச்சிருக்கும். சுட்ட செங்கல் சுவர் இடி தான் கிடைச்சிருக்கும். அப்ப என்னன்னா சுட்ட ஓடிலான கழிவுநீர் கால்வாய் கிடைச்சிருக்கு. சுட்ட இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்த மாதிரியே இருக்கும். எங்கெங்க பார்த்துருக்கோம் இதெல்லாம் சொல்ற வார்த்தைலாம் ஐவிசி சரிங்களா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இது எல்லாமே இருக்கும். சுட்ட ஓடுகளில் ஆன என்ன எழுதிக்கணும்னா கழிவுநீர் கால்வாய். சுட்ட ஓடுகளான கழிவுநீர் கால்வாய் கிடைச்சிருக்கும். கழிவுநீர் கால்வாய் இங்க கிடைச்சிருக்கும். உரைக்கிணறு நிறைய கிடைச்சிருக்கும். இதான் முக்கியம். இதான் பார்த்தீங்கன்னா உரைக்கிணறு. இப்போ வந்து இதெல்லாம் ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதெல்லாம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட். இது வந்து நகர நாகரிகம்னு சொல்றாங்க. கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள்னு சொல்றாங்க. மைத்திட்டும் கரின்னு சொல்றாங்க. சிவப்பு கருப்பு பணிகள் சொல்றாங்க. சுட்ட ஓடுகளான கழிவுநீர் கால்வாய் கிடைச்சிருக்கு. உரைக்கிணறு கிடைச்சிருக்கு. ஸ்கூல் புக்கில் நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த தந்தத்திலான பகடை கண்டுபிடிச்சிருப்பாங்க. தந்தத்திலான பகடை இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் அப்படியே ஒரு டைம் படிச்சுக்கங்க. அதை ஏன்னா எல்லாத்தையும் நோட்ஸில் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம ஸ்கூல் புக்கில் வேற சொல்லியிருப்பாங்கன்னா நெல்மணிகளை பதித்து அடையாளமிட்ட அந்த அச்சு மாதிரி இருக்கும். நெல்மணி பதிச்ச
ஒரு அச்சு மாதிரி கிடச்சிருக்கும். இதெல்லாம் முக்கியமானது. இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்கில் சில சொல்லியிருப்பாங்க. அதை மட்டும் சும்மா ஒரு டைம் வாசிச்சு விட்டுருங்க. ஓகேவா? இந்த 6 பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது முன்னாடி சொன்னது ரொம்ப முக்கியம். முதல் 4 கட்ட அப்படிங்கிறது யாருன்னா மத்திய அரசு சொல்லியிருப்பாங்க. சில ஸ்டேட்மெண்ட்டில் வச்சுருவாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் வந்து தமிழ்நாடு தான் பண்ணாங்க, தமிழ்நாடு பண்ணல, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வச்சுருவாங்க. இது நல்லா பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் 4 கட்ட அகழ்வாய்வு அப்படிங்கிறது யார் வச்சுருவாங்கன்னா மத்திய அரசு தான் பண்ணியிருக்கோம். 5 மற்றும் 6, 7, 8, 9 வந்து தமிழ்நாடு அரசு பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு தொல்லியல் அரசு பண்ணியிருக்காங்க, தொழில் துறை பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அழகன் குலம். அடுத்து வந்து என்ன? அழகன் குலம். இது வந்து எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது எந்த ஏரியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அழகன் குலம். அழகன் குலம். அப்ப அழகன் குலம் அப்படிங்கிறது எங்கன்னா ராமநாதபுரம். அழகன் குலம் அப்படிங்கிறது ராமநாதபுரம். இது வந்து எல்லாமே வைகை கரை தான். நாகரிகம் அப்படிங்கிறது என்னன்னா வைகை தான். வைகை கரை நாகரிகம் தான். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரோம் நாட்டு நாணயங்கள். ரோம் நாட்டு இப்போ இறங்கினா பார்த்தோம், அரிக்கமேட்டில் பார்த்தோம், கரூரில் பார்த்தோம். அடுத்து வந்து இங்கே தான் பார்க்குறோம், அழகன் குலத்தை தான் பார்க்குறோம். ரோம் நாட்டு நாணயங்கள் அப்படிங்கிறது எங்கடா நிறையா இது அப்படியே சொல்லிட்டே இருக்காரு அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. ஒரு டைம் அப்படியே படிச்சிங்கன்னா படிக்க ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் நிறையா இது டேட்டாவே இருக்குது. அப்படி அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் அப்படி தான் இருக்கும். படிக்க சரியாயிடும். சரிங்களா? ஒரு டைம் வாசிச்சுட்டு ஒரு 2-3 டைம் படிச்சிங்கனாவே அது வந்து மெமரி ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன இது வராது, இங்கே வராது அப்படின்னு தெரிஞ்சால் போதும். அந்தளவுக்கு தெரிஞ்சுட்டா போதும். ரோம் நாட்டு நாணயங்கள். இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான். ஆனால் இதில் ஜஸ்ட் வந்து இதெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும். இது ரொம்ப மெமரி பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இது கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அடுத்து வந்து இது எந்த காலத்து இந்த நாணயங்கள் அப்படிங்கிறது எந்த காலத்து அப்படின்னா 3ஆம் வேலண்டைன். மூன்றாம் வேலண்டைன் காலத்துக்கு கிபி 375. கிபி 375. சில ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சாங்கன்னா இது இந்த காலம் அப்படிங்கிறது 375 முன்னாடி வந்திருக்கு. அப்போ மறைமுகமாக ஸ்டேட்மெண்ட் வைப்பாங்க. இந்த காலத்தை இயர் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா மறைமுகமாக ஸ்டேட்மெண்ட் வைப்பாங்க. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா சரி இது வந்து 300 கிபி 300ல் இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து கீழடிலாம் இதுக்கு முன்னாடியே இருக்குது. கிபி 600 இருக்குது. இப்போ இது 300 தான் வந்து இதில் சின்ன நம்பர். 600 அப்படிங்கிறது அது பழைய, ரொம்ப பழசு அப்படின்னு அர்த்தம். இப்போ எப்படி ஆகும்? 600, 500, 400, 300, 200, 100, 10, 1 இந்த மாதிரி குறைஞ்சிட்டு வரும். இதுக்கப்புறம் அதிகமாகிட்டே வரும். உங்களுக்கு தெரியும். இப்போ பெரிய நம்பர்லேருந்து குறைஞ்சிட்டே வரும். இப்போ இன்டிஜர்ஸ் எழுதுவீங்களா? நெகட்டிவ் இன்டிஜர்ஸ், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எழுதுவீங்க. கீழடிக்கு அப்புறம் வந்தது கிபி 300. அது வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டுங்க. அது கிமு, கிறிஸ்து பிறப்பதுக்கு முன். இது வந்து கிபி. இன்னொன்று என்னன்னா இதில் வந்து நிறைய பேர் குழம்புவீங்க. இப்போ இது 0 ஆரம்பிக்குதுன்னா இது வந்து இதான் இந்த 0 அப்படிங்கிறது கிறிஸ்து பிறந்த நாள், அதாவது அந்த ஆண்டு. கிறிஸ்து பிறந்ததுக்கு இந்த பக்கம் அப்படிங்கிறது என்னன்னா 1, 2, 3ன்னு போகும். இந்த பக்கமும் 1, 2, 3ன்னு போகும். சரிங்களா? இந்த 0ல இருந்து என்னன்னா கிபி 1, இது வந்து கிமு 1, இது வந்து கிபி 1. சரிங்களா? இது வந்து என்னன்னா இது காமன் ஏரான்னு சொல்லுவாங்க. காமன் ஏரா. இது வந்து பிஃபோர் காமன் ஏரா. அப்போ இந்த மாதிரி என்ன ஆகும்னா 1, 2, 3ன்னு போயிட்டு இருக்கும். 4, 5. இப்போ எது பழசு அப்படின்னு பார்த்தா 6வது தான் பழசு. 1 வந்து புதுசு அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே வந்து எதுனா இங்கே 1 தான் பழசு, இங்கே 3 அப்படிங்கிறது புதுசு அப்படின்னு அர்த்தம். சொல்றது புரியுதா? பார்த்துக்கோங்க. இப்போ இந்த
ஆறு அப்படிங்கிறது இங்க பழசு. ஆனா இங்க வந்து ஆறு வந்துச்சுன்னா இந்த ஆறு அப்படிங்கிறது 6ஆம் நூற்றாண்டு. அப்ப 6ஆம் நூற்றாண்டுலாம் வந்து புதுசு அப்படின்னு அர்த்தம். கிபி, கிமுன்னு பார்த்துக்கோங்க என்னன்னு. வேற என்ன எழுதி போட்டோம்? சரி, இங்க என்னன்னா அம்போரா ஜாடி கிடைச்சிருக்கு. இங்க என்ன கிடைச்சிருக்கு? அம்போரா ஜாடி. அம்போரா ஜாடி கிடைச்சிருக்கு. அம்போரா ஜாடி இங்க கிடைச்சிருக்கு. அம்போரா ஜாடி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து மத்திய திரைக்கடல் பாளையம் ஓடுகள் இங்கேயும் கிடைச்சிருக்கு. கரூர்லயும் இங்கேயும் ஒரே மாதிரி கிடைச்சிருக்கு. ஏன்னா அங்கேயும் ரோம நாணயம் கிடைச்சிருக்கு, இங்கேயும் ரோம நாணயம் கிடைச்சிருக்கு. அங்கேயும் அம்போரா ஜாடி ஓடு கிடைச்சிருக்கும், இங்கேயும் அம்போரா கிடைச்சிருக்கும். மத்திய திரைக்கடல் பகுதியோட ஓடு கிடைச்சிருக்கு. மத்திய திரைக்கடல் பகுதியோட ஓடுகள் கிடைச்சிருக்கு, பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. இதை வந்து என்னன்னா அழகன் குளம். அழகன் குளம் அப்படிங்கிறது என்னன்னா ராமநாதபுரம். இது வந்து வைகைக்கரை நாதிகரிகம். ரோமாட்டு நாணயங்கள் கிடைச்சிருக்கு. இது வந்து என்னன்னா கிபி 375 சேர்ந்த ரோமாட்டு நாணயங்கள். இது எந்த அரசரோடதுன்னா 3ஆம் வேலண்டைன். 3ஆம் வேலண்டைன் வருது. இப்போ என்னன்னா அம்போரா ஜாடி ஓடுகள் கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து மத்திய திரைக்கடல் ஓடு கிடைச்சிருக்கு, பானை ஓடுகள். மத்திய திரைக்கடல் பானை ஓடு கிடைச்சிருக்கு. அப்ப நெக்ஸ்ட் பார்க்கும்போது என்னன்னா நெக்ஸ்ட் தொண்டி. தொண்டி அப்படிங்கிறதும் ராமநாதபுரம் தான். தொண்டி அப்படிங்கிறது என்னது? ராமநாதபுரம் தான். இங்க என்ன கிடைச்சிருக்குன்னா இது சங்ககால துறைமுகம். பாண்டியர் மன்னத்தோட பாண்டியரோட சங்ககால துறைமுகம். பாண்டியரோட சங்ககால துறைமுகம். என்னங்க புரியல? கொர்க்கை. ஆமா, கொர்க்கை வந்து துறைமுகம். அதுவும் துறைமுகம் தான். இதுவும் தொண்டி அப்படிங்கிறது துறைமுகமா இருக்கு. அப்ப அது மட்டும் தான் இல்ல. இது சின்ன துறைமுகமா இருக்கும். பெரிய லெவல்ல பேசப்படுறது கிடையாது. அது பூம்புகார் அப்படிங்கிறது வந்து பெரிய லெவல்ல துறைமுகம் பேசப்படுதா? அப்ப மற்ற துறைமுகம் மற்ற இடத்துலயும் துறைமுகம் இருக்கும். ஆனா அது பெரிய லெவல்ல பேசப்படாது. சிறப்பு மிக்கவா இருக்காது. கொர்க்கை அப்படிங்கிறது சிறப்பு சிறப்பு மிக்கதா இருக்கு. ரொம்ப பெரிய லெவல்ல அங்க வணிகம் பண்றாங்க. இங்கேயும் வந்து வணிகம் பண்ணுவாங்க. ஆனா பெரிய லெவலுக்கு இல்ல. சரிங்களா? ம். அப்ப கொர்க்கை கொர்க்கை தான் மென்ஷன் பண்ணணும். எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கொர்க்கை தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். சப்போஸ் தொண்டியை பத்தி கொஸ்டின் கேட்கும்போது அது வந்து எந்த துறைமுகம் கேட்கும்போது பாண்டிய துறைமுகம் எழுதலாம். இதுல டேரக்டா வந்து நம்ம துறைமுகம் என்னன்னு கேட்டாங்கன்னா கொர்க்கை தான் எழுதணும். தொண்டியை பத்தி பர்டிகுலரா மென்ஷன் பண்ணும்போது நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா ரோம் நாணயங்கள் கிடைச்சிருக்கு. ரோம் நாணயங்கள் கிடைச்சிருக்கு. ரோம் நாணயங்கள். இது வேற என்ன கிடைச்சிருக்குன்னா பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. சும்மா இது வந்து பார்த்துக்கோங்க. இது இப்படி ஒரு ஏரியா இருக்கு. ஏதாவது மேட்ச் ஏதாவது சூஸ்ல ஏதாவது கேட்கும்போது ஏதாவது ஆப்ஷன் ஒமிட் பண்ணுறதுக்காக தேவைப்படும். அது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இது தொண்டிக்கு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இது அவ்வளோதான். சரி, அடுத்து வந்து கொர்க்கை. நீங்க கேட்ட கொர்க்கை வந்துருச்சு. நோட் பண்ணிட்டீங்களா? இது நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணலாம் கேளுங்க. சரிங்களா? அடுத்த ஸ்லைடில் அதுதான் அடுத்த அப்படியே மூவ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன், எழுதிட்டு இருக்கேன். கிளியர் பண்ணாம ஏதாவது வேணும்னா ஸ்லைடு வேணும்னா கேளுங்க, நான் காட்டுறேன். நோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு டைம் எப்பயாவது ஒரு டைம் செக் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சா செக் பண்ணுவேன். கொர்க்கை தூத்துக்குடி. கொர்க்கை அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டம். தாமிரபரணி ஆற்றங்கரை. கொர்க்கை அப்படிங்கிறது தாமிரபரணி ஆற்றங்கரை, சங்ககாலம்.
சங்க காலம். இது வந்து தமிழ் மொழி ஆற்றங்கரை சங்க காலம். பாண்டிய துறைமுகம் இது, பாண்டியரோட துறைமுகம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இது வந்து தாலமி அப்படிங்கிற ஒரு தாலமி, இது வந்து ரோம் ஆவணங்கள் நம்ம பார்த்துருப்போம். தாலமி எழுதியிருப்பாரு. என்னங்க எழுதியிருப்பாரு? புவியியல் எழுதியிருப்பாரு. தாலமி அப்படிங்கிறது புவியியல் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாரு. தாலமி புவியியல் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாரு. இது வந்து என்ன சொல்றேன்னா, கொல்சைன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுது. என்ன மென்ஷன் பண்ணுது? கொல்சாய் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுது. கொல்சாய் அப்படிங்கிறது இதை மென்ஷன் பண்ணுது. கொல்சாய் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுது. அப்புறம் இங்க என்னன்னா, மார்க்கோ போலோ அப்படிங்க வந்துட்டு போயிருப்பாரு. அவரெல்லாம் சுட்டி காட்டப்பட்டு மார்க்கோ போலோவால சுட்டி காட்டப்பட்டுள்ளது. இது வந்து என்னன்னா, கொற்கை முத்தை பத்தி நெடுநாள் வாழை சொல்லுவோம். கொற்கை முத்தை பத்தி நெடுநாள் வாழை சொல்லுவோம். நெடுநாள் வாழை வந்து கொற்கை முத்தை பத்தி சொல்லுவோம். மதுரை காஞ்சி சொல்லுவோம். நெடுநாள் வாழையும் மதுரை காஞ்சி சொல்லுவோம். கொற்கை பத்தி, கொற்கை முத்தை பத்தி நெடுநாள் வாழையும் மதுரை காஞ்சி. மாங்குடி மருதனார் எழுதியிருப்பாரு. மதுரை காஞ்சி அப்படிங்கிற யார் எழுதியிருப்பாங்கன்னா, மாங்குடி மருதனார் எழுதியிருப்பாரு. பாண்டிய அரசன் தான் வந்து என்னன்னா, தலைகாலத்து செல்வந்த பாண்டிய அரசன் தான் வந்து கொற்கை வேந்தன் சொல்லியிருப்பாங்க. கொற்கை அரசன் சொல்லியிருப்பாங்க. இல்லை கொற்கை தலைவன். கொற்கை வேந்தன், கொற்கை அரசன், இல்லை கொற்கை தலைவன் யாருன்னா தலைகாலத்து செல்வந்த பாண்டிய நடிகர்கள் சொல்லியிருப்பாங்க. இங்க வந்து ஒரு 6 அடுக்கு செங்கல் சுவர் கிடைச்சிருக்கு. செங்கர் சுவர் கிடைச்சிருக்கு. இதான் வந்து என்னன்னா, ரொம்ப முக்கியமான இதெல்லாம் பார்த்தாச்சு. கொற்கை பார்த்தாச்சு, ஆதிச்சநல்லூர் பார்த்தாச்சு, அடுத்து வந்து தொண்டி பார்த்தாச்சு, கீழடி பார்த்தாச்சு, அரிக்கமேடு பார்த்தாச்சு, பொருந்தல் பார்த்தாச்சு, கொடுமணல் பார்த்தாச்சு, சரி பையம்பள்ளி பார்த்துருக்கோம். அடுத்தது அத்திரம்பாக்கம். இன்னொன்று சொல்ல ஒரு ஒரு இது ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லிக்கிறேன். அரிக்கமேடு பார்த்த பற்றி, அரிக்கமேடு இல்லை, அத்திரம்பாக்கம் பார்த்தீங்களா? அத்திரம்பாக்கம் இந்த அத்திரம்பாக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, இங்க வந்து இதுக்கும் இந்த பல்லாவரத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அத்திரம்பாக்கத்துக்கும் பல்லாவரத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கோம், அத்திரம்பாக்கம், குடியம், பரம்பிக்குளம். இது ஒரு கிளாரிபிகேஷன் தான். இங்க எழுத வேணாம். பரம்பிக்குளம், அத்திரம்பாக்கம், குடியம், பரம்பிக்குளம். இது ஒரு கிளாரிபிகேஷன் தான். அது இங்க என்னன்னா, ஹோமியன்ஸ் அப்படிங்கிற மக்கள் கொசஸ்தலை ஆறு. இந்த ஆற்றுக்கு இதுலதான் ஃபர்ஸ்ட் மனித நாகரிகம் அதாவது மனிதன் தோன்றியிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. கொசஸ்தலை ஆறுல வந்து மனிதன் தோன்றியிருப்பான், அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து என்னன்னா 1.5 பில்லியன் இயர்ஸ் இருக்கும். ஆனா வந்து ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் இருக்காரு. இவரு பல்லாவரத்துல என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு கற்கொலை கண்டுபிடிச்சிருப்பாரு. இது வந்து இவர் கண்டுபிடிச்சது பல்லாவரத்துல தான். இந்த அத்திரம்பாக்கத்துக்கும் அவருக்கும் தொடர் சொந்தமா இருக்காரு. இது வந்து பல்லாவரத்துல தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. இங்க ஒரு கற்கொலை கண்டுபிடிச்சிருப்பாரு. இது வந்து 1.5 மில்லியன் இயர்ஸ் தான். ஆனா வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சது வந்து பல்லாவரத்துல தான். சரிங்களா? பல்லாவரத்துல கற்கொலை.
இப்போ இது வந்து இந்த பீரியட் அப்படிங்கிறது ஹோமோ எரக்டஸ் பீரியட். ஹோமோ எரக்டஸ் அது வந்து ஹோமோ ஹேபினிட்ஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பா, அதை மட்டும் நோட் பார்த்தீங்க. இன்னும் ஒரு கன்ஃபியூஷனாக லைட்டாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா, இது காஸ்மிக் ரேஸ் வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. காஸ்மிக் ரேஸ் வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. காஸ்மிக் கதிரை வச்சு இல்லை, அது தனியாக பிராக்கெட் போட்டு வச்சுங்க. அதுவும் இதுவும் எல்லாமே ஒரே ரீஜியன் தான், பக்கத்து ரீஜியன் தான். இப்போ வரும்போது என்னன்னா, அந்த ராபர்ட் ப்ரூஃப்வுட் அப்படின்னு கண்டுபிடிச்சது என்னன்னா, பல்லாவரத்தில் மட்டும் தான் அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. 1863 பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து பல்லாவரத்தில் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த ஃபைண்டிங்ஸும் பண்றாங்க, ஆனா இவர் பண்ணல. இல்ல இயர் கிடையாது, இந்த இயர் கிடையாது. இங்க ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹோமோ ஹேமினிட்ஸ்னு வரும். இங்கிலீஷ்ல எழுதி போடுறான். ஹோமினிட்ஸ் அப்படின்னு வரும். ஹோமினிட்ஸ் இது வந்து 9th ரெஃபர் பண்ணோம். 9th புக்ல கொடுத்துருப்பாங்க. இதை ஒரு டைம் பார்த்துக்கணும். அப்ப இது ரெண்டுமே ஒரே பக்கத்துல இருக்கிற ஏரியா தான், சரிங்களா? ஆனா வந்து இது வந்து கொஸ்டலி ஆறு நாகரிகம், அதாவது அந்த ஆறு கீழே வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த மக்கள் அப்படிங்கிறது ஹோமோ ஹேபினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மனிதன் அங்கதான் தோன்றிருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மனிதன் வந்து அங்கதான் தோன்றிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ராபர்ட் ப்ரூஃப்வுட் கண்டுபிடிச்ச இடம் என்னன்னா, பல்லாவரத்துல கண்டுபிடிச்சிருப்பாரு. கண்டுபிடிச்சு கற்கோளை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஒரு தெளிவு கிளாரிபிகேஷன் என்னங்க முன்னாடி ஸ்லைடு என்னங்க? ஆமா, மெட்ராஸ் மரபு அப்படிங்கிறது சொன்னதுதான் இதுல வரும். இந்த கற்கோளாரி சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா, மதராஸ் மரபு அப்படிங்கிறது தான். ஒரு டைம் 9th புக்கோ ஒரு டைம் படிச்சு பாருங்க, அந்த இதை பத்தி கொடுத்துருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இதை முன்னாடி இருக்கிறதா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இதை நடத்தியிருப்பேன். தெளிவாகவே நடத்திருப்பேன் உங்களுக்கு. ஹோமினிட்ஸ் அப்படிங்கிறவங்க 1.52 பில்லியன் இயர்ஸ் மாதிரி இருந்திருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்னன்னா அத்திரம்பாக்கம் அப்படிங்கிற ரீஜன்ல, அத்திரம்பாக்கம், குடியம், பரம்பிக்குளம் எல்லாம் பக்கத்துல ரீஜன். குறிப்பா வந்து அத்திரம்பாக்கம் தான் மென்ஷன் பண்றோம் நம்ம. இங்க வந்து கொஸ்தலியாயா அப்படின்னு இருக்கான், அங்க மனிதன் தோண்டி இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கேயும் கற்கரை தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதை கண்டுபிடிச்சது ராபர்ட் ப்ரூஃப்வுட் கிடையாது. ராபர்ட் ப்ரூஃப்வுட் கண்டுபிடிச்சது வந்து பல்லாவரத்துல தான் அப்படிங்கிறதுக்காக மென்ஷன் பண்றதுக்காக தான் நான் இதை சொன்னேன் உங்களுக்கு. ரெண்டு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ரீஜன் எல்லாமே பல்லாவரம் எல்லாமே அந்த சென்னை ஊட்டி இருக்கிற பகுதி தான் எல்லாமே. இந்த யாரும் மென்ஷன் பண்ணல, ஸ்கூல் புக்ல எதுவும் மென்ஷன் பண்ணல. இது எதுவுமே அது அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை ராபர்ட் ப்ரூஃப்வுட் தான். அதிகமாக கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. இவரை பத்தி நமக்கு படிச்சா போதும். இப்போ இந்த முக்கியமான பிளேஸ்லாம் ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தில் ஒரு 4 பிளேஸ் மட்டும் ரொம்ப முக்கியம். அது வந்து என்னன்னா அப்படி பார்த்துருவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இதுதான் கொடுக்கணும். இப்போ நான் இது வரைக்கும் சொன்னேன் பார்த்தீங்களா, அதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். படிக்கும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட்டாக இதை படித்து முடிச்சிடணும். இதுக்கப்புறம் தான் நான் சொல்றது வந்து இதுக்கப்புறம் வர்றது கொஞ்சம் அதோட இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தந்தா போகுது. வேற என்ன, பல்லவி மேடு, காஞ்சிபுரம். பல்லவி மேடு அப்படிங்கிறது காஞ்சிபுரம். வேகமா பாத்திரலாம். இது வந்து என்னன்னா 6 to 9ஆம் நூற்றாண்டு. அப்ப இந்த ரீஜன்ல அப்ப யார் இருந்திருப்பாங்க? பல்லவர்கள் இருந்திருப்பாங்க. இது பல்லவ சான்று கிடைச்சிருக்கு. பல்லவர்களுக்கான இங்க சான்று கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். இது இன்ஃபர்மேஷன் பெருசு கிடையாது.
இது எந்த ஏரியான்னு தான் நமக்கு தேவை. பல்லவமேடு அப்படிங்கிறது என்னன்னா காஞ்சிபுரம். இது வந்து பல்லவர் காலத்துல 6லேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கிறது பல்லவருக்கான சான்று கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா படை வீடு. நெக்ஸ்ட் வந்து படை வீடு. இந்த படை வீடு அப்படிங்கிறது ஏதோ யாரோட தலைநகர்னா சம்புவராயர். இந்த சோழர்கள் வந்து அடிக்கடி ஃபைட் பண்ணிட்டே இருப்பாங்க. சம்புவராயர் அப்படிங்கிறது குறுநில மன்னர்களாக தான் இருப்பாங்க. அவங்க அடிக்கடி பயன்படுத்திட்டு இருப்பாங்க. தலைநகரம் சம்புவராயர் தலைநகரம் தான் படை வீடு தலைநகரம். சம்புவராயர் தலைநகரம். இது வந்து 13ஆம் நூற்றாண்டு. எத்தனாம் நூற்றாண்டு? 13ஆம் நூற்றாண்டு. இது 13ஆம் நூற்றாண்டு. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த வட்டக்கிணறு, கோட்டை சுவரெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது கிபி தான். பல்லவர்கள் வந்தாவே எல்லாமே கிபி தான். நம்ம கீழடியே வந்து கிமு 6 போயிருக்கோம். கிமு 13லாம் கிடையாது. கிபி 13 தான். ஆமா ஆமா அதே கரெக்ட். இது என்னன்னா வட்டக்கிணறு, கோட்டை சுவர்கள். வட்டக்கிணறு, கோட்டை சுவர்கள் கிடைச்சிருக்கும். ஜஸ்ட் எந்த ஏரியான்னு மட்டும் பாத்துங்க, அவ்வளவுதான். படை வீடு அப்படிங்கிறது சம்பவம் ஆப்ஷன் ஒமிட் பண்றது தான் எல்லாமே. இது பாத்துக்கிறது எல்லாமே ஜஸ்ட் பாத்துங்க என்ன ஏரியா. நெக்ஸ்ட் வந்து திருக்கோவிலூர். திருக்கோவிலூர். இந்த திருக்கோவிலூர் அப்படிங்கிறது என்னன்னா சங்ககாலம். திருக்கோவிலூர் அப்படிங்கிறது எந்த காலம்னா சங்க காலம். 1 மற்றும் 2ஆம் நூற்றாண்டு. கிபி தான். கிமுனா மட்டும் நான் மென்ஷன் பண்ணுவேன். கிபினா அப்படியே மென்ஷன் பண்ண மாட்டேன், அப்படி விட்டுருங்க. கிமுனா மட்டும் நான் மென்ஷன் பண்றேன். கிபி 1ஆம் மற்றும் 2ஆம் நூற்றாண்டு. இது வந்து என்னன்னா மலையமான் அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னர் இருப்பாரு, அவர் தலைநகரம். மலையமான் அப்படிங்கிறோட தலைநகரம். இது எந்த ஆற்றங்கரைனா தென்பெண்ணை ஆற்றங்கரை. அந்த குரூப் 4னா முக்கியமாக தமிழ்நாடு ஜியோகிராஃபி நல்லா படிச்சுக்கோங்க. இந்தியன் ஜியோகிராஃபி படிக்கிறீங்களோ இல்லையோ, தமிழ்நாடு ஜியோகிராஃபி படிச்சுக்கோங்க நல்லா. தென்பெண்ணை ஆற்றங்கரை. அதுக்கப்புறம் இந்த இந்தியன் ஜியோகிராஃபிக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் லெசனும் அந்த ரோடு பத்தி ஒரு லெசன் இருக்கும், டிரான்ஸ்போர்ட் பத்தி இருக்கும். ரோடு இருந்தால் டிரான்ஸ்போர்ட் பத்தி இருக்கும். அதுலயும் முக்கியமா அந்த ரயில்வே இருக்கும் பாத்தீங்களா, அந்த 17 ரயில்வே இருக்கும் பாத்தீங்களா, அதை மட்டும் படிச்சுட்டு அது மட்டும் நல்லா படிச்சிருக்கும். அதுல வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. இது ஒன்று டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற லெசனும் ஃபர்ஸ்ட் லெசனும் நல்லா படிச்சுக்கணும் ஜியோகிராஃபியில. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அந்த யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஜியோகிராஃபி நல்லா பார்த்துக்குங்க. தமிழ்நாடு ஜியோகிராஃபி அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அதுல இருந்து கொஸ்டின் போன தடவையும் 2-3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த தடவையும் கொஸ்டின் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு ஜியோகிராஃபி அதில் சும்மா ஒரு 2 லெசன் தான் இருக்கும். அதை படிக்க நல்லா ஒரு டைம் படிச்சுங்க. யூனிட் 9 நடத்திருப்பாங்க எதுவுமே, அதையும் பார்த்துக்குங்க. சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஓகே சரி. நேற்று அடுத்து வந்து வேற என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா இங்க சுடுகுழாய். இந்த குழாய் சுடுகுழாய் அப்படிங்கிறது இந்த மாதிரி குழாய் மாதிரி இருக்கும். புகையெல்லாம் போறதுக்கு யூஸ் பண்றது அந்த மாதிரி தான் இருக்கும். சிம்பிளான ஒன்று தான், அது பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இந்த தென்பெண்ணை ஆற்றங்கரை திருக்கோவிலூர்ல மலையமான் தலைநகரம் இது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பனையக்குளம். நெக்ஸ்ட் வந்து யாரு? பனையக்குளம். பனையக்குளம் வந்து தர்மபுரி. பாப்பிரெட்டிப்பட்டி. 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 எத்தனாம் நூற்றாண்டுனா 8ஆம் நூற்றாண்டு. கிபி 8 தான். கிபி 8ஆம் நூற்றாண்டு. சுடுமண் சிற்பங்கள் கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து பழையாறை.
இந்த பொன்னியின் செல்வன் கதையெல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஊர்லாம் பார்ப்பீங்க. பழையாறை, இந்த சம்புவராயர் படை வீடு அதெல்லாம் வந்து இந்த பொன்னியின் செல்வன் கதையில வருவது. கும்பகோணம். கும்பகோணம் இது வந்து என்னன்னா பிற்கால சோழர்களின் 2ஆம் தலைநகரம் சொல்றாங்க. பிற்கால சோழர்களின் 2வது தலைநகரம். இந்த வார்த்தை வேணாம்னு நினைக்கிறேன். சரி, இந்த பாயிண்ட் வேணாம், இந்த பாயிண்ட் வேணாம், விட்டுருங்க, குழப்பிடுவோம். அடுத்தது என்னன்னா, இது வந்து நந்தன்மேடு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து பொற்கால தாலி கிடைச்சிருக்கு, பெருங்கற்கால தாலி கிடைச்சிருக்கு. நந்தன்மேடு அப்படிங்கிறதுல பெருங்கற்கால தாலி கிடைச்சிருக்கு. பெருங்கற்கால தாலி கிடைச்சிருக்கு. பழையாறை அப்படிங்கிற ஊர் பார்த்தீங்கன்னா அடுத்து தரங்கம்பாடி. அடுத்து வந்து தரங்கம்பாடி. இந்த தரங்கம்பாடி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா நாகை மாவட்டத்துக்கு அருகே. தரங்கம்பாடி அப்படிங்கிறது எங்க இருக்கு? நாகப்பட்டினத்துல இருக்கு. இங்க வந்து டேனியருக்கான ஆவணம் கிடைச்சிருக்கும். டேனியர் ஆவணங்கள், டேனியருக்கான ஆவணம் கிடைச்சிருக்கும். தரங்கம்பாடி டேனியலுக்கான ஆவணம் கிடைச்சிருக்கும். இங்க வந்து ஒருத்தர் கோட்டை கட்டியிருப்பாரு. அவர் பேர் வந்து ஊஜட்டி. ஊஜட்டி அப்படிங்கிறது தான் இங்க வந்து கோட்டை கட்டியிருப்பாரு. டேனியர்கள் இவர் வந்து டேனியரை சேர்ந்தவர். ஊஜட்டி அப்படிங்கிறது தான் கோட்டை கட்டியிருப்பாரு. இதுல முக்கியமா என்னன்னா, டென்மார்க்ல இருந்து இங்க வந்து ஒரு புகைப்பான் அப்படின்னு வந்திருக்கும். டென்மார்க்ல இருந்து புகைப்பான்னா அந்த பழைய படத்துலலாம் வந்து ஒரு பீடி இதுக்கு பதிலா வச்சிருப்பாங்க, புகை ஊதுற மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதை வச்சு அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. புகைப்பான் அப்படிங்கிறதுலாம் டென்மார்க்ல இருந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் இப்படி பார்த்துக்கணும், அவ்வளோதான். இதுல வந்து அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. டென்மார்க்ல புகைப்பான் அப்படிங்கிறதும் இந்த கிடைச்சிருக்கும். அது புகைப்பான் கிடைச்சிருக்கும். வேற என்ன கிடைச்சிருக்குன்னா, சீன மட்பாண்ட ஜாடி கிடைச்சிருக்கும். சீன மட்பாண்ட ஜாடி கிடைச்சிருக்கும். எங்கன்னா தரங்கம்பாடியில சீன மட்பாண்ட ஜாடி கிடைச்சிருக்கும். அது பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கங்கை கொண்ட சோழபுரம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கங்கை கொண்ட சோழபுரம். நெக்ஸ்ட் வந்து கங்கை கொண்ட சோழபுரம். இது யாரு? 11ஆம் நூற்றாண்டு. இது எத்தனாம் நூற்றாண்டு? 11ஆம் நூற்றாண்டு. யார் கட்டியிருப்பா? முதலாம் ராஜேந்திரன். முதலாம் ராஜேந்திரன். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சோழீஸ்வரம் சொல்றாங்க. இந்த கோயில் பேர் என்னது? கங்கை கொண்டபுரத்துல கட்டின கோயில் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சோழீஸ்வரம் சொல்லுவாங்க. அது வந்து சோழீஸ்வரம் சொல்லுவாங்க. இது வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டா அறிவிக்கப்பட்டிருக்கும். யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டா அறிவிக்கப்பட்டிருக்கும். எந்த வருஷம்னா 2004 யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டா அறிவிக்கப்பட்டிருக்கும். இது வந்து பிற்கால சோழர்களின் 2ஆம் தலைநகரம் தான். பிற்கால சோழர்களின் தஞ்சாவூருக்கு அப்புறம் பிற்கால சோழர்களின் 2ஆம் தலைநகர் என்னன்னா இதுதான். 2வது தலைநகரம். முதல் தலைநகரம் உறையூர் வந்து தஞ்சாவூர் மாத்திருப்பாங்க. அடுத்து 2ஆம் தலைநகரம் என்னன்னா பிற்கால சோழர்களின் 2ஆம் தலைநகரம் வந்து இதுதான். இது கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம் என்னங்க? கங்கை கொண்ட சோழபுரம் தான். கங்கை கொண்ட சோழபுரம் முன்ன சொன்னதா? ஆமா, அதான் அது வேணாம்னு சொல்லிட்டேன். அது வந்து அது வேணாம், அது கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அது தேவையில்லை. இது மட்டும் பார்த்துக்கலாம்.
அது வந்து இதுக்கு அப்புறம் அந்த பழையாறை அப்படிங்கிறதுலாம் இந்த கணிகொண்ட சோழபுரத்துக்கு அப்புறம் வந்திருக்கும் இதெல்லாம். அது வந்து உங்களுக்கு தேவையில்ல, அது கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவோம் நம்மள. அது வேணாம். இப்ப இந்த கோயில் அப்படிங்கிறது 108 அடி, 170 அடி. இந்த கோயில் அப்படிங்கிறது 170 அடி. அதே தஞ்சை கோயில் அப்படிங்கிறது 216 அடி. தஞ்சை கோயில் அப்படிங்கிறது 216 அடி. நெக்ஸ்ட் வந்து சித்தனவாசல். நெக்ஸ்ட் ஏரியா வந்து சித்தனவாசல். நெக்ஸ்ட் வந்து சித்தனவாசல். சித்தனவாசல் அப்படிங்கிறது புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. இது புதுக்கோட்டை மாவட்டம். இங்க வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா ஓவியம் கிடைச்சிருக்கும். சித்தனவாசல் அப்படிங்கிறது என்ன கிடைச்சிருக்குன்னா ஓவியம் கிடைச்சிருக்கும். எத்தனாம் நூற்றாண்டுனா 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டுக்கான ஒரு ஓவியம் கிடைச்சிருக்கும். என்ன சொல்றாங்கன்னா மூலிகை ஓவியம் சொல்றாங்க. மூலிகை ஓவியம் சொல்றாங்க. மூலிகை ஓவியம் சொல்றாங்க. மூலிகை ஓவியம் சொல்றாங்க. இது என்ன குகை கல்வெட்டுல உறைஞ்சிருப்பாங்க. இது குகை கல்வெட்டுல இது உறைஞ்சிருப்பாங்க. குகை கல்வெட்டுல இது உறைஞ்சிருப்பாங்க. குகை கோயில், சரியா? குகை கோயில் குகை கோயில். குகை கோயில்ல இது வரைஞ்சிருப்பாங்க. இது யாரால வரையப்பட்டிருப்பாங்கன்னா, யார் வந்து வரைய சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்ரீமார வல்லவர். ஸ்ரீவல்லவர். இது வந்து ஒரு பாண்டிய அரசர். ஸ்ரீவல்லவன் அப்படின்ட்டு ஒரு பாண்டிய அரசர். இவரு தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வரைய சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து இளம் கௌதமன் சொல்லுவாங்க. இவரை கௌதமன் சொல்லியிருப்பாங்க. சரி, லாஸ்ட் வந்து ஆனைமலை, இன்னொன்று மாங்குளம். ரெண்டு பார்த்தா அவ்வளோதான். ஆனைமலை. ஆனைமலை. இப்போ ஆனைமலை அப்படிங்கிறதுனா இது வந்து கோயம்புத்தூர். ஆனைமலை அப்படிங்கிறதுங்க கோயம்புத்தூர். ஆனைமலை வந்து கோயம்புத்தூர். இது எந்த ரீஜன்னா பரம்பிக்குளம் ஆழியாறு ரீஜன். பரம்பிக்குளம் ஆழியாறு ரீஜன்ல இருக்கு. இங்க என்ன கிடைச்சிருக்குன்னா பெருங்கற்கால ஈம தலைகள் கிடைச்சிருக்கு. பெருங்கற்கால ஈம தலைகள் கிடைச்சிருக்கு. பெருங்கற்கால ஈம தலைகள் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மாங்குளம். இது அவ்வளவுதான். இந்த ஏரியா வந்து அவ்வளவுதான். மாங்குளம். மாங்குளம் வருகிறது என்னன்னா மேலூர், மதுரை. இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி பார்க்கும்போது என்னன்னா ஊர் பேர் பார்த்துக்குங்க. கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும் அப்படின்ட்டு இந்த ஊர் எங்க இருக்குன்னு கேட்டுருவாங்க. மேலூர், மதுரை அப்படிங்கிறது. இங்க வேற என்ன கிடைச்சிருந்தா செவ்வக படிகை கிடைச்சிருக்கும். செவ்வக வடிவ சமண படிகை கிடைச்சிருக்கும். செவ்வக வடிவ சமண படிகை கிடைச்சிருக்கும். சமண படுகை. படுகை வரும், படிகை கிடையாது. சமண படுகை. இந்த கடைசி எழுதுறது தெரியுதா? கடைசி எழுதுறேன்ல லாஸ்ட் லைன்ல தெரியுதா? ஓகே தானே? தெரியுது தானே? இந்த லைன் சொல்றாங்க சார், தெரியலையா? செவ்வக சமண படிகை. ஓகே, சரி. இந்த மாங்குடி அப்படிங்கிற ஊர். மாங்குடி மருதனார் அப்படின்னு ஒருத்தர் பார்த்தோமா, அவர் வந்து என்ன மதுரை காஞ்சி எழுதியிருப்பாரு. மாங்குடி அப்படிங்கிற ஊர். மாங்குடி அப்படிங்கிற ஊர். இது தென்காசி சங்கரன் கோவில். தென்காசியில சங்கரன் கோவில்.
வெளியெல்லாம் சோர்ஸ் எதுவும் தராதீங்க. இது அப்படியே திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருங்க போதும். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இதுலேயே வந்துடும். அப்போ ஸ்கூல் புக்கு ரெஃபர் பண்ணிக்கிறோம். இது நான் கொடுக்குற ஒரு நோட்ஸு ப்ளஸ் ஸ்கூல் புக்கு. இதை தாண்டி வெளியெல்லாம் எங்கேயும் போகாதீங்க. நம்ம வந்து ப்ரிலிம்ஸுக்கு இது போதுமானது. மெயின்ஸ் வந்து பார்க்கும்போது அதுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்த்துப்போம். அடுத்த ரெஃபரன்ஸ் அங்கே தானே இருக்கும். அப்போ கேட்டுக்கணும். இதை தாண்டி வெளியெல்லாம் வந்து இன்னும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறதுல இது கரண்ட் அஃபேர்ஸ் தான் எக்ஸட்ரா பார்த்துக்குங்க. மற்றபடி இதுக்கான நோட்ஸ்லாம் வெளியே போயிட்டு எங்கேயும் சர்ச் பண்ணாதீங்க. மாங்குடி மருதனார் இது யார்? மாங்குடி மருதனார் அப்படிங்கிறது தான் இங்கே ஃபேமஸானவர். மதுரை காஞ்சி. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, படிச்சிடணும். இது ஃபுல்லாகவே படிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரிலிம்ஸ் ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக ரிவிஷன் திரும்ப திரும்ப பண்ணிட்டு லிமிட்டடாக வச்சுக்கணும். சோர்ஸ் ரொம்ப அதிகமான வச்சுக்கூடாது. எப்பயுமே இதை வச்சுட்டு படிச்சுக்கோங்க. அது ஸ்கூல் புக்கு ரெஃபர் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதை தாண்டி வெளியே போக தேவையில்லை. இது வந்து மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார் இது எந்த காலத்துலன்னா சங்க காலத்து. இங்க என்ன கிடைச்சிருக்கும்னா மைக்ரோலித்திக் இடைக்கற்கால கருவி கிடைச்சிருக்கும். இங்க என்ன கிடைச்சிருக்கும்? இடைக்கற்கால கருவி கிடைச்சிருக்கும். இடைக்கற்கால கருவி கிடைச்சிருக்கும். எங்கன்னா மாங்குடியில மைக்ரோலித்திக் அப்படிங்கிற இடைக்கற்கால கருவி கிடைச்சிருக்கும். அவன் தமிழ் பிராமி பானை ஓடு கிடைச்சிருக்கும். அது வந்து ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க, எழுதிக்கிங்க. இதே ஊர்ல மாங்குடியில் என்ன கிடைச்சிருக்குன்னா தமிழ் பிராமி பானை ஓடு. தமிழ் பிராமி பானை ஓடு கிடைச்சிருக்கும். அப்ப அந்த பானை ஓடுல என்ன எழுதிருக்குன்னா குருமங்கல அதினி ஏனைப்போ. இந்த மாதிரி அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது எந்த மீனிங்லாம் தெரியல. இது சும்மா இது மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க பார்த்துக்கோங்க. சரி, லாஸ்ட் வந்து தூத்துக்குடி கழுகுமலை எழுதிக்கிங்க. குருமங்கல அதினி யானைப்போ. அடுத்து தூத்துக்குடி கழுகுமலை. தூத்துக்குடியில கழுகுமலை. கழுகுமலையில வெட்டுவான் கோயில். கழுகுமலையில என்ன இருக்கும்? வெட்டுவான் கோயில் இருக்கும். இது பாண்டிய காலத்து. கழுகுமலையில எனக்கு இந்த வெட்டுவான் கோயில் கேட்டு எந்த இதுன்னு கேட்பாங்க. கழுகுமலையை இப்போ யாரோடது அப்படிங்கன்னா பாண்டியரோடது. இது சேரரா பாண்டியரா அப்படிங்கும்போது இங்க வந்து என்ன பண்ணா பாண்டியர்கள் வந்து குடைவரை கோயில் கட்டியிருப்பாரு. பாண்டியர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குடைவரை கோயில் கட்டியிருப்பாங்க. குடைவரை கோயில் வந்து கட்டியிருப்பாங்க பாண்டியர்கள். என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சமணப்படுகை கண்டுபிடிச்சிருப்பாங்க. 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமணப்படுகை. 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமணப்படுகை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது யார் காலம்னா பராந்தக நெடுஞ்செழியன் காலம். இது எந்த காலத்தாவது? பராந்தக நெடுஞ்செழியன் காலம். பராந்தக நெடுஞ்செழியன் காலம். இது வந்து வேற என்ன கிடைச்சிருக்குன்னா இந்த சமண சிற்பங்கள் கிடைச்சிருக்கு. சமண சிற்பங்கள் யாரை பத்தி? சமண சிற்பங்கள்னா பாகுபலின்னு சொல்றாங்க. பாகுபலி, பசவநாதர், மகாவீரர், பசவநாதர், மகாவீரர். பராந்தக நெடுஞ்செழியன் காலத்து சமண படுகை. சரி, ஓகேங்க. இது மட்டும் தான், அவ்வளோதான். இது வந்து ஆர்காலஜி சம்மந்தமா ஓரளவுக்கு எல்லாமே புக்கில் இருக்கிறது. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா நோட்ஸ்லாம் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்க்கணும், அதை பார்த்துடலாம். இப்போ இதான் வந்து என்னன்னா இது ஆர்காலஜி வந்து அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இது மட்டும் நல்லா திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருங்க. நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் திரும்ப திரும்ப அந்த பாயிண்ட்ஸ் படிச்சுட்டே வந்துட்டே இருக்கும். கொடுமணல் குண்டூர்லாம் என்ன இருக்குன்னா இரும்பு உருக்காலை கிடைக்கும்.
இல்லை அதுதான் மறுபடியும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது இருக்கும். எழுதிங்க குண்டூர். இரும்பு உருக்காலை அடிகள் கொடுமணல் குண்டூர்ல கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் நீங்க வரல. நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல. 6, 9 புக் மட்டும் படிச்சீங்க. அதில் இருக்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். 6 to 9 அந்த புக்கில் தான் நான் ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் வந்து புக்கில் இருக்கிற சோர்ஸ் தான் அடைஞ்சிருப்பேன். வெளியே போயிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் வெளியே சோர்ஸ் அதை பற்றி பார்த்தேன். சைடு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது எழுதணுமா? ஓகே தானா? ஏதாவது எழுதணும்னா கேளுங்க, நான் காட்டுறேன். சரி, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக இருக்கிறது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வெம்பக்கோட்டை. ஃபர்ஸ்ட் என்னது? வெம்பக்கோட்டை. அப்படியே எழுதிக்கிங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெம்பக்கோட்டை. வெம்பக்கோட்டை இதெல்லாம் ரீசெண்டாக அகழ்வாராய்ச்சியில் இப்போ 2023 இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ், அகழ்வாராய்ச்சி சம்மந்தமாக இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது விருதுநகர். அதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். வெண்பா அப்படிங்கிறவங்களுக்கு விருது கொடுத்தாங்கன்னா வச்சுக்கோங்க. வெண்பா அப்படிங்கிறவங்களுக்கு விருது கொடுத்தாங்கன்னா வச்சுக்கோங்க. வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது விருதுநகர். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இது வந்து வைப்பார் என்ன ஆற்றங்கரைனா வைப்பார் நதியோட நதிக்கரை. இது வந்து சப்போஸ் இப்போ வந்து என்னன்னா 2ஆம் கட்ட அகழ்வாய்வு நடந்துட்டு இருக்கு. இது வந்து என்னன்னா 2ஆம் கட்ட அகழ்வாய்வு நடந்துட்டு இருக்கு. இந்த காலம் அப்படிங்கிறத சொல்றாங்கன்னா மொத்தம் 25 ஏக்கர் பரப்பளவில் இது அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது காலம் அப்படிங்கிறது முன்கற்காலம், மைக்ரோலித்திக் முன்கற்காலம். முன்கற்காலம் வந்து இடைக்காலம் வரை. முன்கற்காலம்ல இருந்து அது பழைய கற்காலம் இருந்து இடைக்காலம் வரை சொல்றாங்க. இதே வார்த்தை அப்படியே இது அப்படியே மென்ஷன் பண்றாங்க. அதனால வார்த்தை அப்படியே வச்சு கொஸ்டின்ல அப்படியே கேட்டாங்கன்னா அப்படியே கேட்பாங்க. இடைக்கற்காலம் வரை, இடைக்கற்காலம் வரை. சரி, இப்போ இதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கட்டம் வரையும் மார்ச் 2022 பண்ணியிருப்பாங்க. 2வது கட்டம் அப்படிங்கிறது இப்போ ஏப்ரல் 2023. அதெல்லாம் நமக்கு தேவை. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, தங்க அணிகலன்கள் என்னென்ன ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுல தங்க அணிகலன்கள், தங்க அணிகலன்கள். தந்தத்திலான பகடக்காய், தந்தத்தில் பகடக்காய், தங்க அணிகலன், தங்கத்திலான தந்தம். இது யானை எலிஃபனோட டஸ்க். தந்தத்திலான தகவல். அது சுடுமண்ணால் செய்யப்பட்ட தோசைக்கல். சுடுமண்ணால் செய்யப்பட்ட தோசைக்கல். அப்படி சொல்றேன், எழுதிக்கிங்க. சுடுமண்ணால் செய்யப்பட்ட தோசைக்கல். அடுத்து சங்கு வளையல். சங்கு வளையல், சங்கு வளையல். இது மொத்தம் ஒரு 4 பொருட்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. 4 பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து இங்க என்னன்னா, சங்கு வளையல் செய்யக்கூடிய தொழிற்சாலை இருந்திருக்கு. சங்கு வளையல் செய்யக்கூடிய தொழிற்சாலை இருந்திருக்கு. தொழிற்சாலை வந்து இங்க இருந்திருக்கு. சங்கு வளையல் செய்யக்கூடிய தொழிற்சாலை இங்க இருந்திருக்கு. இங்க என்னன்னா, ஒரு 3 கிராம் எடை கொண்ட
தாலி கிடைச்சிருக்கு. 3 கிராம் எடை கொண்ட தாலி கிடைச்சிருக்கு. இந்த தாலியில வந்து என்னன்னா 40% தங்கம் இருக்கு. இந்த தாலியில 40% தங்கம் இருக்கு. மத்தெல்லாம் வேற கலப்படம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. 40% தான் என்னது தங்கம் கலக்கப்பட்டிருக்கு. இது வேற என்ன கிடைச்சிருக்குன்னா சுடுமண் முத்திரை கிடைச்சிருக்கு. சுடுமண் முத்திரை கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து காளை உருவம் கிடைச்சிருக்கு. சுடுமண் ஆளான திமிழுடன் கூடிய காளை கிடைச்சிருக்கு. திமிழுடன் கூடிய காளை உருவம் கிடைச்சிருக்கும். திமிழுடன் கூடிய காளை உருவம் கிடைச்சிருக்கும். இதுதான் வந்து என்னன்னா வெம்பக்கோட்டை, அதாவது வெம்பக்கோட்டையில கிடைச்சது. அடுத்து துலுக்கர்பட்டி. அடுத்த ஏரியா இருக்கிறதுனா துலுக்கர்பட்டி. இது எந்த மாவட்டம் அப்படின்னா திருநெல்வேலி. எந்த மாவட்டம்? திருநெல்வேலி. துலுக்கர்பட்டி இருக்குது திருநெல்வேலி. இது எந்த ஆற்றங்கரை அருகேனா நம்பி ஆற்றங்கரை. இது வந்து செகண்ட் ஃபேஸ் தான். இது வந்து செகண்ட் ஃபேஸ் தான். என்ன கிடைச்சிருக்குன்னா இந்த செஸ் விளையாடும் என்ன பொருட்கள் என்ன கிடைச்சிருக்குன்னா செஸ் விளையாடும் அந்த யூஸ் பண்ணுவாங்க. இந்த செஸ் யூஸ் பண்ணுறது போர்டு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து என்னன்னா அதுவும் அதுக்கப்புறம் வந்து சுடுமண்ணால் செய்யப்பட்ட காய்கள் கிடைச்சிருக்கு. அது காய்கள்னா செஸ் போர்டில் யூஸ் பண்ணுற காய்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது சுடுமண்ணால் ஆன காய்கள் கிடைச்சிருக்கு. இன்னொரு இது பார்த்துக்கோங்க. இது இன்னொன்று முக்கியமானது என்னன்னா இங்கே வந்து என்னன்னா தமிழ் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களில் புலி அப்படின்ட்டு பொறிக்கப்பட்டுள்ள கருப்பு சிவப்பு மட்பானை கிடைச்சிருக்கு. கருப்பு வண்ண பானை ஓடு கிடைச்சிருக்கு. இந்த பானை ஓட்டுல இன்னும் வேற என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா குவீரன் இப்படிங்கிற வார்த்தைலாம் என்ன பண்றாங்கன்னா இந்த தமிழி எழுத்து பொறிப்புகள் கிடைச்சிருக்கு. பானை ஓட்டுல இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. வேற என்ன இந்த இரும்பு உருக்கு தொழிற்கூடம் கிடைச்சிருக்கும். எழுதிட்டீங்களா? அது இரும்பு உருக்கு தொழிற்கூடம் கிடைச்சிருக்கு. பார்த்துங்க. இது என்னன்னா வெம்பக்கோட்டை அப்படின்னு பாத்துங்க. வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது வெம்பக்கோட்டை விருதுநகர்ல இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் முக்கியம். எந்த நதிக்கரைனா வைப்பாறு நதிக்கரை. இது எந்த காலம் அப்படின்னா நுண்கற்காலம் முதல் இடைக்கற்காலம் வரை. இங்க வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா தங்க அணிகலன் கிடைச்சிருக்கு.
தந்தத்திலான ஆன அது எலிஃபனோட அந்த தந்தம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆன பகடை காய் கிடைச்சிருக்கும். சங்கு வளையல் கிடைச்சிருக்கும். சங்கு வளையல் தொழிற்சாலை கிடைச்சிருக்கும். அது சங்கு வளையல் செய்யும் தொழிற்சாலை வந்து இருக்கும். சங்கு வளையல் செய்யும் தொழிற்சாலை பார்த்துக்கோங்க. இங்க வந்து சங்கு வளையல் தொழிற்சாலை இருக்கு. ஆனா அங்க துலுக்கர்பட்டில் என்ன இருக்குன்னா இரும்பு உருக்கும் தொழிற்சாலை இருக்கு. இரும்பு உருக்கும் தொழிற்சாலை இருக்கு. இங்க என்னன்னா 8 கிராம் அதாவது 3 கிராம் எடை கொண்ட தங்க தாலி கட்டியிருப்பாங்க. தாலியில வந்து 40 கிராம் 40% தான் தங்கம் இருக்கு. அப்புறம் சுடும முத்திரைகள் இருக்கு. அப்புறம் சுடும முத்திரையில என்னன்னா திமிழுடன் கூடிய காளை உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. சுடுமண் சிற்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திமிழுடன் கூடிய காளை உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து துலுக்கர்பட்டி. இது வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இது வந்து நம்பியாறு ஆற்றங்கரை. இது வந்து என்ன ஆற்றங்கரை? நம்பியாறு ஆற்றங்கரை. இங்க வந்து என்னன்னா செஸ் விளையாட்டு சுடுமணால் ஆன காய்கறிலாம் கிடைச்சிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான என்னன்னா இந்த புலி அப்படிங்கிற பொறிக்கப்பட்ட கருப்பு வண்ண பானை ஓடு கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து தீ திச குதிரன் அப்படிங்கிற தமிழ் எழுத்துக்கள் பொறிப்பு வந்து பானை ஓட்டுல இருக்கு. எங்கன்னா பானை ஓட்டுல இருக்கு. இதெல்லாம் எங்க கிடைச்சிருக்குன்னா துலுக்கர்பட்டில் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இரும்பு உருக்காலை தொழிற்சாலை வந்து இங்க கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து பொறுப்பனை கோட்டை. இதெல்லாம் வந்து 2022 அந்த பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்க. பட்ஜெட்ல சொல்லிட்டு அங்கெல்லாம் அகலவராட்சி பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு இடமா. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பொறுப்பனை கோட்டை. பொறுப்பனை கோட்டை அப்படிங்கிறது புதுக்கோட்டை. எங்க? புதுக்கோட்டை. புதுக்கோட்டையில வேப்பங்குடி ஊராட்சி. இது டிஸ்ட்ரிக்ட் தான் ரொம்ப முக்கியம். அது இன்னும் டீப்லா போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்துக்கோங்க. வேப்பங்குடி ஊராட்சி. வேப்பங்குடி ஊராட்சி. இங்க வந்து என்னன்னா அரண்மனை திடல் இருக்கும். எந்த பிளேஸ்னா அரண்மனை திடல் அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து அகலவராட்சி பண்ணியிருப்பாங்க. அரண்மனை திடல் அப்படிங்கிற பிளேஸ்ல அகலவராட்சி பண்றாங்க. மொத்தம் இது புதுக்கோட்டையில இருந்து மொத்தம் ஒரு 6 கிலோமீட்டர்ல இருக்கு. பொறுப்பனைக்கோட்டை எப்படி இருக்குது? புதுக்கோட்டையில இருந்து 6 கிலோமீட்டர்ல இருக்கு. ஜென்ரலா யூஸ் பண்ற இதுதான் கிடைச்சிருக்கு. அது பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இந்த வட்ட சுவர், கழிவுநீர் வாய்க்கால், செங்கல் கட்டுமானம், படிக்கல் மணிகளை. இப்போ தங்க மூக்குத்தி பார்த்துங்க. என்ன கிடைச்சிருக்கு? தங்க மூக்குத்தி. சொல்ற பாயிண்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க போதும், வேற ஒன்றும் கிடையாது. தங்க மூக்குத்தி கிடைச்சிருக்கு. எங்க கிடைச்சிருக்குன்னா பொறுப்பனைக்கோட்டையில கிடைச்சிருக்கு தங்க மூக்குத்தி. மற்றெல்லாம் சிம்பிளானது. அப்புறம் இன்னொன்று பாருங்க, மேற்கத்திய நாட்டை சேர்ந்த ரவுலட் பானை ஓடுகள். மேற்கத்திய நாட்டை சேர்ந்த எழுதுகிறேன் ரவுலட் பானை ஓடுகள். ரவுலட் பானை ஓடுகள் கிடைச்சிருக்கும். மேற்கத்திய நாட்டை சேர்ந்த ரவுலட் பானை ஓடுகள். சரி, இப்போ இந்த மூக்குத்தி பார்த்தோம்ல, அந்த மூக்குத்தி பத்தி பார்ப்போம். தங்க மூக்குத்தி. தங்க மூக்குத்தி மொத்தம் எத்தனை கிராம்னா 26 மில்லிகிராம் இருக்கு. 26 மில்லிகிராம் இருக்கு. பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி இருக்கு. 6 இதழ்கள் கொண்டு இருக்கு. 6 இது 5 தான் போட்டிருக்கேன். 6 இதழ்கள் போட்டிருக்கு. அந்த அளவுக்கு மூக்குத்தி இதுல குத்திருக்கும் போது 6 இதழ்கள் போட்டு குத்திருக்காங்க. சரி, வேற என்ன கிடைச்சிருக்குன்னா நெசவு தொழிலுக்கு பயன்படுத்திய எலும்பு முனை கருவி கிடைச்சிருக்கு. எலும்பு முனை கருவி அப்படின்னா எலும்புனால செய்யப்பட்ட கருவி, போன் மூலியமா பயன்படுற கருவி. இதெல்லாம் எதை பார்த்துட்டு இருக்கோம்? பொறுப்பனைக்கோட்டை, புதுக்கோட்டையில பார்த்துட்டு இருக்கோம். பொறுப்பனைக்கோட்டை, புதுக்கோட்டை, வேப்பங்குடி ஊராட்சி, அரண்மனை திடல கண்டுபிடிச்சிருப்பாங்க. தங்க மூக்குத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்துன்னா மேற்கத்திய நாட்டை சேர்ந்த ரவுலட் பானை உடல் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேற்கத்திய நாட்டை சேர்ந்த
ரவுலட் பானை அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்னன்னா மொத்தம் அந்த தங்கம் பூக்கதி அப்படிங்கிறது 26 மில்லிகிராம் இருக்கு. 6 இதழ்கள் கொண்டதாக இருக்கு. இது வந்து என்னன்னா நெசவு தொழிலுக்கு எலும்பு முனை கருவி யூஸ் பண்ணியிருக்காங்க. நெசவு தொழிலுக்கு என்ன பண்றாங்கன்னா எலும்பு முனை கருவி யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து என்னன்னா கார்னிலியன் கற்களால் உருவாக்கப்பட்ட சூது பவளமணி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இங்க வந்து வேற என்ன இருக்குன்னா கொத்தளம் எனப்படும் கோட்டை கட்டுமான அமைப்பு இருக்கு. இங்க கொத்தளம் எனப்படும் சுவர் மாதிரி இது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சுவர் மாதிரி கட்டியிருக்காங்க. கொத்தளம் ஏன்னா இந்த வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. கொத்தளம் அப்படிங்கிற கட்டுமான அமைப்பு இருக்கு. கோட்டை கட்டுமான அமைப்பு இருக்கு. இங்கதான் ஃபர்ஸ்ட் இங்க தமிழ்நாட்டில் இங்க மட்டும் தான் இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அதனாலதான் இது முக்கியம். கொத்தளம் அப்படிங்கிற கோட்டை கட்டுமான அமைப்பு இங்க இருக்கு. தமிழ்நாட்டிலேயே என்னன்னா இங்கதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இங்க மட்டும்தான் இருக்கு. இங்க மட்டும்தான் உள்ளது. தமிழ்நாட்டில் இங்க மட்டும்தான் இருக்கு. இப்போ இந்த அரண்மனை திடல் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் வந்து பொய்கை அப்படிங்கிற ஒரு குளம் இருக்கு. பொய்கை குளம் இருக்கு. பொய்கையில் கலங்கிறது இங்க வந்து என்னன்னா இரும்பு உருக்காலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எதுலாம் நிறைய இருக்கு சரிங்களா. அதை இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இரும்பு உருக்காலை கிடைச்சிருக்கு. அடுத்து வேற என்னன்னா அந்த கழிவுநீர் வாய்க்கால் இருக்கு. சரி அவ்வளோதான். அப்படியே பார்த்துங்க. தங்கம் மூக்குத்திலேருந்து பார்க்க நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்து தங்கம் மூக்கியத்துக்கு 26 மில்லிகிராம் நெசத்துறைக்கு வந்து எலும்பு முனை கருவிகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த கார்னிலியன் கற்களால் உருவாக்கப்பட்ட சூது பவள மணி கண்டுபிடிச்சிருக்காங்க. கொத்தளம் அப்படிங்கிறது இங்கே மட்டும் தான் கிடச்சிருக்கு. கோட்டைகள் மட்டுமான அமைப்பு வந்து இங்கே மட்டும் தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பொய்கை குளம் அப்படிங்கிற இருக்கு. இரும்பு உருக்காலை இருக்கு. கழிவுநீர் வாய்க்கால் இருக்கு. அடுத்து வந்து கங்கை கொண்ட சோழபுரம் எழுதிக்கிங்க. கங்கை கொண்ட சோழபுரம்ட்டு இது வந்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்ட வட்டம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம். இது வந்து என்னன்னா இல்ல இது நூற்றாண்டுலாம் அந்த அளவுக்கு இது மென்ஷன் பண்ணல. இருந்தா நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இதெல்லாம் இது கிடைச்சிருக்க முடியுதா. இது எந்த நூற்றாண்டு அப்படிலாம் இது மென்ஷன் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் என்னன்னா அந்த பொருட்கள்லாம் கொண்டு போயிட்டு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். இப்போ இது மட்டும் தான் அது கிடைச்சிருக்கு. பொருள் பார்த்தாவே தெரியும் இது என்னென்ன பொருள்னும். அப்ப எந்த காலம் அப்படின்னா அதுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க என்னன்ட்டு. சரிங்களா. அது வந்து என்னன்னா பட்ஜெட்ல அடுத்த இது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆர்காலஜி சம்பந்தமா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. பாலிசி நோட்ஸ் அந்த பாலிசி நோட்ஸ் தான் நமக்கு தெரியும் ஒரு என்னென்ன எந்த காலம் அப்படிங்கிறது. இப்போதைக்கு நம்ம கொஸ்டின் கேட்கணும்னா இதுல என்னங்க கங்கை கொண்ட சோழபுரம். இல்லையே அரியலூர் மாவட்டம் தான் கங்கை கொண்ட சோழபுரம். முதலாம் ராஜேந்திரன் கட்டினது. இதுதான் லாஸ்ட்ல பார்த்தோம். முதலாம் ராஜேந்திரன் கட்டினது. சரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்க வந்து ஒரு 3 மாளிகை கண்டுபிடிச்சிருப்பாங்க. 3 மாளிகை அப்படியே அந்த பேர் மட்டும் எழுதிக்கிங்க சொல்றேன். முடிகொண்ட சோழன் திருமாளிகை. முடிகொண்ட சோழன் திருமாளிகை. முடிகொண்ட சோழன் திருமாளிகை. அடுத்து வந்து கங்கை கொண்ட சோழன் மாளிகை. அடுத்து வந்து சோழ கேரளம்
திருமாளிகை, இது மட்டும் எழுதிங்க. சோழ கேரளம் திருமாளிகை. சோழ கேரளம் திருமாளிகை, இது 3 மலை கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துல. அடுத்து வந்து என்னன்னா, இது மொத்தம் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு. மொத்தம் 3 கட்டம் முடிஞ்சிருச்சு. இப்போ 3ஆம் கட்ட அகழ்வாய்வு வந்து சில இது கிடைச்சிருக்கு. சீன நாட்டை சேர்ந்த பீங்கான் துண்டு இங்க கிடைச்சிருக்கு. சீன நாட்டை சேர்ந்த பீங்கான் துண்டு இங்க கிடைச்சிருக்கு. பீங்கான் துண்டு இங்க கிடைச்சிருக்கு. சீன நாட்டை சேர்ந்த பீங்கான் துண்டு கிடைச்சிருக்கு. இது வந்து 11ஆம் மற்றும் 12ஆம் நூற்றாண்டு. 12ஆம் நூற்றாண்டுல சீனாவுக்கும் தமிழகத்துக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வணிகம் உறவு இருந்துச்சுன்னு இது மூலியமா அறிய முடியுது. வணிக தொடர்பு வந்து தமிழகத்துக்கு வந்து வணிக தொடர்பு வந்து இது மூலியமா அறிய முடியுது. சீனாவுக்கும் தமிழ்நாடுக்கும் வணிக தொடர்பு வந்து இது மூலியமா அறிய முடியுது. அடுத்து மயிலாடும்பாறை ஏற்கனவே பார்த்தாச்சு. மயிலாடும்பாறை அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸ்லேயே அவங்க சொல்லியிருப்பேன். அந்த நோட்ஸ் தான் இருக்கு. சரி, அந்த மயிலாடும்பாறையில எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மயிலாடும்பாறை கொஞ்சம் எதுவும் கேப் விட்டு எழுதுங்க. எதாக இருந்தாலும் நம்மளே சொல்லணும், வந்து மறந்துட்டேன். கொஞ்சம் கேப் விட்டுக்குங்க. அதை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நெருக்கி எழுதாதீங்க. இங்கே வந்து மயிலாடும்பாறையில் இரும்பு உருக்காலை கிடச்சிருக்கும். இரும்பு உருக்காலை இங்கே இருந்திருக்கும். பெருங்கற்காலத்தை சேர்ந்த 70 சென்டிமீட்டர் 70 சென்டிமீட்டர் நீளமுள்ள இரும்பு வால் கிடைச்சிருக்கும். இரும்பு வால் வந்து கிடைச்சிருக்கும். இங்க என்ன கிடைச்சிருக்கும்னா 70 சென்டிமீட்டர் இரும்பு வால் கிடைச்சிருக்கும். அப்ப இரும்பு உருக்காலை இங்க இருக்குன்னா சான்று இருக்கு. இரும்பு உருக்காலை இருந்ததுக்காகவும் இங்க இங்க வந்து சான்று இருக்கு. இங்க இன்னொரு 2 பாயிண்ட் பார்த்துக்கலாம். 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பாறை ஓவியம் கிடைச்சிருக்கும். பாறை ஓவியம் வந்து இங்க கிடைச்சிருக்கும். மயிலாடும்பாறையில என்னன்னா 4 ஆண்டுகளுக்கு உட்பட்ட பாறை ஓவியம் கிடைச்சிருக்கும். அது என்ன சொல்றாங்கன்னா செங்காவி ஓவியம்னு சொல்றாங்க. செங்காவி ஓவியம்னு சொல்றாங்க. இந்த ஓவியம் அப்படிங்கிறது வெஞ்சாந்து, அதாவது வெள்ளை கலர்ல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெஞ்சாந்து பெயிண்ட் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெஞ்சாந்து ஓவியம் சொல்றாங்க. செங்காவி ஓவியம், வெஞ்சாந்து ஓவியம். இதெல்லாம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி. இது வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம். சரி, ஓகே, அவ்வளோதான். எப்படி பார்த்துக்குங்க. இதான் வந்து இப்போ ரீசெண்டாக இது கிடச்சிது. ஆர்கியாலஜி சம்மந்தமாக இருக்கிறது ரீசெண்டாக கிடச்சிது. அதுக்கப்புறம் நம்ம ஆயத்தில் உள்ள சிவகலையெல்லாம் பார்த்தாச்சு. சிவகலை அப்படிங்கிறது பார்த்தாச்சு. மற்றதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ குரூப் 4 படிக்கிறவங்க வந்து 10th பாதி படிச்சுங்க. அப்புறம் நோட்ஸ் வந்து இந்த நோட்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க. மற்றதுக்கெல்லாம் 10th புக்கு மட்டும் அந்த ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் 10th புக்கு படிச்சுக்கங்க. மற்றபடி வந்து இந்த நம்ம நோட்ஸே வந்து போதுமானதாக இருக்கும். 6, 9வது புக்கு அதில் இருக்கிற சொல்லியிருப்பேன். ஏற்கனவே அந்த லெசன் சொல்லியிருப்பேன். அந்த லெசன் மட்டும் பார்த்துக்குங்க. அப்போ 10th புக்கில் இருக்கிற ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக ஒரு 4 லெசன் இருக்கும். அதை மட்டும் படிச்சுட்டு போங்க. நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பார்ப்போம். ரிமைனிங் இருக்கிறது வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நம்ம பார்ப்போம். ஏதாவது டவுட் ஏதாவது இருக்குங்களா? என்னங்க? இல்லை, கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் எப்படின்னு பார்த்து தான் சொல்லுவாங்க எப்படின்ட்டு. மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு தான் இருக்கும். குரூப் 4 முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வீக்கில் இருந்து இருக்கும்னு நினைக்கிறேன்.
மற்ற கிளாஸ்லாம் இருக்கும். நான் யூனிட் 8 கிளாஸ் சொல்கிறேன். யூனிட் 8 கிளாஸ் மட்டும் நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் எப்படின்னு தெரில, பார்த்து சொல்கிறோம், இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது என்னங்க சொல்லுங்க, என்னன்னு சொல்றேன்னு சொல்லுங்க, ஒருத்தவங்க. மூணு லெசன் சமூக மறுமலர்ச்சின்னு இருக்கும். அப்புறம் ஆ ஆ ஆ 10ஆம் நூற்றாண்டு. ஆமா, அது மட்டும் தான். அது ஆமா ஆமா, 3 லெசன் தான், 3 லெசன் தான். அப்புறம் ஜாகிரபியில ஒரு லெசன் இருக்கும். ஜாகிரபியில இந்த நம்ம தமிழ்நாடு ஜாகிரபி இருக்கும் பார்த்தீங்களா, 10th புக்கில் தமிழ்நாடு ஜாகிரபி, அந்த லெசன் பார்த்தீங்களா? அதில் 2 லெசன் இருக்கும். அப்போ 5 லெசன் இருக்கும். 9th வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெசன்லேயே இந்த நோட்ஸே போதும் உங்களுக்கு. இருந்தாலும் புக்கில் வந்து ஒரு டைம் படிக்கிறதுனா படிச்சு இந்த நோட்ஸ் படிச்சுட்டே போகுது. நிறையா இருக்குது. நம்ம வந்து ஒரு 50% போர்ஷன் கவர் பண்ணியாச்சு. இல்லை, யூனிட் 9ல் வந்து ஒரு 50% போர்ஷன் வந்து கவர் பண்ணியாச்சு. மீதி ஒரு 50% இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் 10th புக்கு படிச்சுக்கோங்க. நம்ம குரூப் 4 முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம கன்டினியூ பண்ணுவோம். அது திரும்ப நான் நடத்த தான் போகிறேன். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பிரேக் இருக்கும். மற்ற கிளாஸ்லாம் இருக்கும், இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த கிளாஸ் மட்டும் நான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, உங்களுக்கு எதாக இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்லிக்கிறேன், எனக்காக சொல்லிக்கிறேன். நான் 10th புக்கு மட்டும் அதை படிச்சிங்க. அது மட்டும் சரி. வேறு ஏதாவது டவுட் இருக்கா? விடுதலை தமிழ்நாட்டின் பங்கு, விடுதலையின் போது தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். விடுதலையில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். 19ஆம் நூற்றாண்டில் சமூக பொருளாதார மாற்றங்கள் அப்படின்னு ஒரு 19ஆம் நூற்றாண்டில் சமூக பொருளாதார மாற்றங்கள் சம்திங் ஒரு லெசன் இருக்கும். சமூக மாற்றங்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். இங்கே வந்து ஐயன் காளி அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அயோத்திதாச பண்டிதர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஐயன் காளி, அயோத்திதாச பண்டிதர் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு லெசன் என்னன்னா, சரியா ஞாபகம் இல்லை, பேர் ஞாபகம் இல்லை. இன்னொரு லெசன் 3ஆம் லெசன் ஒன்று இருக்கும். அது தெரிஞ்ச யாராவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு. இது இன்னொரு ஹெட்டிங் என்னங்க, இதில் நான் ஒன்று எழுதி போட்டிருக்கேன்ல, விடுதலை தமிழ்நாட்டு பங்குன்னு எழுதி போட்டிருக்கேன். இன்னொரு ஹெட்டிங் என்ன இருக்கும்? மறுமலர்ச்சின்னு இருக்கும் நினைக்கிறேன். மறுமலர்ச்சி அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்கும். தமிழ் மறுமலர்ச்சி இந்த பேர்ல இருக்கும். எக்ஸாக்டா பேர் தெரியல. இந்த தமிழ் மறுமலர்ச்சி அப்படிங்கிற லெசன் தான் இருக்கும். ஓகேங்களா? இது மூணு பார்த்துக்குங்க. ஒரு தமிழ்நாடு ஜாகிரபி, இது 2 லெசன் இருக்கும். தமிழ்நாடு ஜாகிரபி அப்படிங்கிற 2 லெசன். இது மட்டும் இந்த மறுமலர்ச்சின்னு நான் மென்ஷன் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு மறுமலர்ச்சின்னு நினைக்கிறேன். சரி. ஓகே, சமூக மாற்றங்களா? ஓகே, 9th 10th 5th லெசன். அது வந்து இது பாருங்க, 9th 10th அது 5ஆவது லெசன். இது மூணு பார்த்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அந்த புக் எடுத்து பாதி பாட்டு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு வந்து என்ன தமிழ் சம்மந்தமாக என்ன இருக்குது அப்படின்னு தெரியும். சரி, ஓகேங்க, தேங்க்யூங்க. வேறு ஏதாவது டவுட் எதாவது இருக்கா? இப்போ லாஸ்ட் டைம் போகும்போது சிலபஸ் வச்சு படிச்சுப்பாங்க. அதாவது தமிழ் படிப்பீங்க பார்த்தீங்களா, தமிழில் சிலபஸ் வச்சு பகுதி ஆள் என்னென்ன இருக்குது, என்ன இருக்குது, ஈல என்ன இருக்குன்ட்டு சிலபஸ் வச்சு படிச்சுட்டு அதில் விட்டுருந்தீங்கன்னா அதை வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? சிலபஸ் வச்சு படிச்சுட்டு போங்க. ஃபுல்லாக வந்து திரும்ப ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் படிக்காதீங்க. சிலபஸில் எதாவது கவர் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. சிலபஸ் கையிலே வச்சுக்கோங்க, ஃபுல்லோட கையில் வச்சுட்டு இப்போ இந்த போர்த்துக்கள்லாம் இதெல்லாம் இருக்கா, குறிப்பெழுதுல இருக்கா அப்படின்ட்டு ஒவ்வொரு லெசனாக பார்த்து செக் பண்ணிட்டு அப்படியே படிச்சுட்டு போவாங்க. சரியா?
மேக்ஸிமம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பாருங்கள் 2018 18 19 22 குரூப் 4 குரூப் 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழ் கொஸ்டின் பேப்பர் இருந்தால் பாருங்கள். இலக்கணம் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா எந்த கொஸ்டின் பேப்பர் டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் அந்த இது கொடுத்துருப்பாங்க, டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்காக கொடுத்துருப்பாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்ட்டு. அதுக்கான கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதை பாருங்கள். இலக்கணம் வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், டவுட்டாக இருக்குது, சிரமமாக இருக்குது அப்படின்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து மாதம் அந்த 2 மாதத்துக்கு ஒரு டைம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது வச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அது கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். இல்லை எனக்கு வந்து மற்றதெல்லாம் பார்ட் ஆ இ அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எடுத்து பாருங்கள். 2018 19 22 நடந்திருக்கும். டெலகிராம் சேனலில் வந்து சர்ச் பண்ணிங்கனாவே ஒரு வாட்டி நெட்டில் பார்த்தீங்கன்னாவே அவைலபிளாக தான் இருக்கும். எல்லா கொஸ்டின் பேப்பரும் ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? மேக்ஸ் நல்லா பார்த்துருப்பாங்க. இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது மேக்ஸ் கன்யூஸாக போட்டு பார்த்துட்டே இருங்க. குரூப் 4 எழுதுறவங்க சொல்கிறேன், விட்டுறாதீங்க. இப்போ மேக்ஸ் வந்து போட்டு பார்த்துட்டே இருங்க. அட்லீஸ்ட் 1 மணி நேரமோ இல்லை 1/2 hour போட்டு. சரிங்க, வேற எதுங்க? வேற எதுவும் இல்லையா? ஓகே தானே? ஓகே, சரி, தேங்க்யூங்க, தேங்க்யூ.